சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன நமக்குடைய சபைக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என் மகளே, சாயங்காலத்திலே உன் குடும்பத்திலே உன் வாழ்க்கையிலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே அது என்னவாக மாறிவிடும், களிப்பாக மாறிவிடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையிலே துக்கத்தோடு கூட நீ இருக்கலாம், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர். சாயங்காலத்திலே உன் வாழ்க்கையில துக்கம் இருக்கலாம், காலையிலே அது சந்தோஷமாய் மாறும். உன் கண்களிலே கண்ணீர் இருக்கலாம், சாயங்கால வேளையில விடியற் கால வேளையில அது களிப்பாக மாறும். உன் உள்ளத்திலே சாயங்கால வேளையில கவலை இருக்கலாம், விடியற்கால வேளையில ஆண்டவர் அதை மாற்றி போடுவார். உன்னுடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் உன்னை வந்து சேர்ந்து உனக்கு வந்து சேரும். உன்னுடைய ஒடுங்கிய ஆவிக்கு பதிலாக துதியின் உடை உனக்குள்ளாய் கடந்து வரும். சாயங்காலத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கோபம் இமைப்பொழுது ஆயுள்கால். சாயங்காலத்திலே உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அழுகை தங்கி கொண்டு இருக்கலாம், ஆனால் விடியற் காலை என்று ஒன்று இருக்கிறது. அந்த விடியற் காலை வரும் பொழுது களிப்புண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சாயங்காலத்திலே கலக்கம் உண்டாக்குகிறவர்கள் விடியற் காலைக்குள்ளாக ஓடி விடுவார்கள் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. சாயங்காலத்திலே கலக்கம் உண்டாகும், விடியற் காலத்துக்கு முன் அவர்கள் ஒளிந்து போவார்கள். இதுவே நம்மை கொள்ளையாடுகிறவர்களின் பங்கும் நம்மை சூறையாடுகிறவர்களின் வீதமாயிருக்கும் என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படிக்காய் பலப்படுத்தி இருக்கிறார். உள்ளத்திலே கலங்கி போகலாம். இன்னைக்கு ஒரு உண்மை நிச்சயமாயிருங்க, என் உள்ளத்தில் அபிஷேகம் இருக்குது, எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறான்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வாழணும். இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். நான் தனியாக இல்லை, ஐ எம் நாட் அன் ஆர்டினரி பர்சன், காட் டுவெல்ஸ் இன் மீ. ஆண்டவர் எனக்குள் வசிக்கிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, நம்மோடு கூட நமக்குள்ளாக நமக்கு மேலாய் கர்த்தர் இருக்கிறார் என்று வேதம் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக அழகாக சொல்லுகிறது, ஆணித்தரமாக சொல்லுது. அவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்குள்ளா இருக்கிறார், உங்களுக்கு மேலே இருக்கிறார்னு சொல்லிட்டு இந்த விசுவாசம் இருக்கணும் நமக்குள்ள. ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார் ஆண்டவர், பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தை வைத்து பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, எசேக்கியா ராஜாவுக்கு அவனுக்கு விரோதமாக 23ஆம் வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, நீ யாரை தூஷித்தாய்? எசேக்கியா ராஜாவையும் மற்றவர்களையும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வசனம், அசரியா ராஜா சங்கரிப்பின் மூலமாக சொல்லி அவன் தூஷிக்கிறான். தேச கொற்றடிப்பு போடுறான், கொத்தளம் போட்டுறான், உள்ள சாப்பாடு இல்லை. நேற்று என் பண்ணையை சாப்பிட்டாங்க, இன்னைக்கு உன் பிள்ளையை கூட நான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளை பேர் நோக்கி இருக்கிறது, பிறவோ பலனில்லை, இது கண்டிதமும் நெருக்கும் அனுபவிக்கிற நாள் என்று அப்படியே எசேக்கியா ராஜா மனம் கசந்து அழுது எசேக்கியா இடத்துல ஆள் அனுப்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தால் இதுதான் நடக்கும். யார் உங்களை விரோதமாக பேசுகிறாங்க நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆவியானவர் சொல்லுவார், நீ யாரை நிந்தித்து தூஷித்தாய்? உனக்கு விரோதமாய் வந்த சத்தத்தை உயர்த்தினார். நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவா உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தாய் என்று ஆண்டவர் சொல்லுவார். நீ நமக்கு விரோதமாக யாராவது பேசினா, நமக்கு விரோதமாக யாராவது சாபமிட்டால், நமக்கு விரோதமாக யாராவது குற்றம் கண்டுபிடித்து பொறாமையினால் வன்கண்ணினால் ஏதாவது சொன்னால், நமக்குள்ள அபிஷேகம் இருக்கின்ற உன்னை ஒரு தைரியம், ஒரு உணர்வு இருக்குமானால் தைரியமாக சொல்லலாம், ஆண்டவரே என்ன சொல்லலை, எனக்குள்ளே இருக்கிற உங்களை நிந்தித்து இருக்கிறார்கள். ஆண்டவரே என்னை சாபமிடவில்லை, எனக்குள்ளே இருக்கிற உங்களை சபித்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது வேதம் அழகாய் சொல்லு 33ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் கர்த்தர் அசரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதற்கு அம்பு எய்வதில்லை, இதற்கு முன்பதாக கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை, அவன் நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். ஒரு வழியாய் வந்த சத்ரு 7 வழியாய் திரும்பி போவான். எப்பொழுது என்ன பேசிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை பேசிட்டாருன்னு நினைக்கணும். என்ன திட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது, எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை பரிசுத்தாவியானவரை அவர்கள் துக்கப்படுத்தி விட்டார்கள், தூஷித்து விட்டார்கள் என்ற எண்ணம் இருக்கணும். எப்போ அந்த எண்ணம் வரும்? நான் இல்லை, நான் செத்துட்டேன், ஆண்டவர் தான் எனக்குள்ள வசிக்கிறார், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள், இனி பிழைப்பது நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், பரிசுத்தாவியானவர் எனக்குள் இருக்கிறார், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்கிற எண்ணம் உங்களுக்குள் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், மகனே உன்னை திட்டலடா,
என்ன திட்டியிருக்கான், நான் பார்த்துக்கிறேன், நீ போம்பாரு, நான் பார்த்துக்கிறேன், அவன் பார்த்துக்கிறேன். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக சொல்லப்பட்ட எந்த வசனமும் எந்த தூஷணமும் ஆண்டவர் பொறுத்துக்கிட மாட்டார், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கும் பொழுது. ஆகவே தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாயங்காலத்திலே கலகம் உண்டாகும், விடியற் காலத்திலே அவர்கள் அழிந்து போவார்கள். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. யார் வேணா இருக்கலாம், கூட கூட இருக்கிறவங்க மேலே பொறாமப்படலாம், தெரியாமலே பொறாமப்படலாம். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதே மாதிரி அவங்க செய்வாங்க. நீங்கள் ஒரு கார் வரலாம் பேசிகிட்டே இருப்பீங்க, அவங்க போய் ஒரு கார் வாங்கிட்டு வந்துடுவாங்க, அதே காரை. நீங்கள் ஒரு சட்டை எடுக்கலாம் நினைப்பீங்க, நான் ஒரு இந்த ட்ரெஸ் எடுக்கலாம், இந்த நகை எடுக்கலாம் நினச்சி பேசிகிட்டே இருப்பீங்க, அவங்க போய் உங்களுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கிற காரியம். கூட இருக்கிறவர்களே பொறாமையினாலே நம்மளை நொந்து போக பண்ணுகிறார்கள். அப்பொழுதெல்லாம் நமக்குள்ளாக ஒரு எண்ணம் இருக்கணும், இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரையா, பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இருக்குது, நீ சொல்கிறது ஒன்றும் நடக்காது. ராப்சாகே, அசரிய ராஜாவே, என்னை குறித்து நீ பேசலை, எனக்குள்ளே இருக்கிற என் ஆண்டவரை குறித்து பேசுகிறாய். நீ அம்பு எய்வதும் இல்லை, என் நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. உன்னுடைய தேசத்தில் அசரியனை அவனுடைய தேசத்தில் அழிய பண்ணுகிற கர்த்தர். இன்னைக்கு பிசாசு வந்து சொல்லும், எத்தனை முறை அண்ணன்கிட்ட சொல்லியிருக்குது, நான் அவ்வளோதான், நீ அவ்வளோதான். 55 வயசுலேருந்து அண்ணன்கிட்ட சொல்லிட்டு இருக்க, எனக்கு தெரியாது, இன்னும் ஒரு வருஷம் தான் இப்போ அண்ணனும் நானும் ஜெபித்து இருக்கிறோம். 55 வயசு தான் சொல்லிட்டாங்க. 55 வயசில் இப்போ எத்தனை வயசு நான் சொல்ல விரும்ப மாட்டேன், சொல்லக்கூடாதுன்னு வச்சுருக்கிறேன். ஏன்னா நான் சொல்ல போனால் அதை தான் பிடிச்சிக்கிறாங்க, ஆண்டவரை மைமைப்படுத்த மாட்டுறாங்க. அதனால் நான் சொல்கிறதில்ல. இப்போ அதை அன்னையிலேருந்து இன்ற வரைக்கும் பிசாசு சொல்லுவான், நாளை காலையில் நீ காலியும்பா. என்னையை பார்த்தா மிரட்டுறான். ஏன்? எனக்கு அவனுக்கு என்ன பகை? எனக்குள்ளே இருக்கிறவருக்கும் அவனுக்கும் பகை. அவர் பார்த்துக்கிடுவார். அதுதான் ஆபிரகாம் சொன்னான். என்ன சொன்னான்? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் யெகோவா ஈரே என்று சொன்னான். ஆகவே அருமையானவர்களே, சாயங்காலத்தில் அழுகை உண்டாகும், கவலைப்படாதீங்க, கவலைப்பட உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. சாயங்காலத்தில் அழுகை தங்கும். ஆனால் விடியற் காலையில் என் அருள்நாதரின் வல்லமையினால் அவைகள் என்ன கழிப்பாக உங்கள் மாற்றப்படுவார். சரி, இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாய் தேவன் கொடுத்த வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, நம்பர் 1 தேவனுடைய நன்மையை, 2வது பிரியம், 3வது பரிபூர்ணமான என்னென்று உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். 3 காரியத்தை நீங்கள் பகுத்தறியணும். 1 ஆண்டவருடைய நன்மை எது? அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். நன்மை செய்யும்படிக்காக இயேசு வந்தார். அந்த நன்மை பரிசுத்த ஆவி என்று கூட ஒரு பொருள் வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருடைய பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறதை போல வாழணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி என்னாகும் 24:1 சொல்லுகிறது. ஆண்டவர் பிரியம் என்னதுன்னு தெரிஞ்சுக்கிடணும். அவருடைய பரிபூர்ண சித்தம், நம்மை குறித்ததான மனுஷனுடைய சித்தம் வித்தியாசமாக இருக்கும். எங்கள் அம்மாவுடைய சித்தம் நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு, எங்கள் அம்மாவுடைய சித்தம் நான் இவனாக இருக்கணும் அவனாக இருக்கணும்னு சித்தம். ஆனால் என் தேவனுடைய சித்தம் பரிபூர்ண சித்தம். நான் உயர்ந்து போகணும், அதே சமயத்தில் என் ஆத்துமா இடர் அடைந்து போகக்கூடாது. நான் டாக்டர் ஆகி நாசமாக போகிறத விட வேற ஏதாவது படித்து ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து தேவனுடைய சமூகத்துக்கு போய் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவனாக இருக்கணும். இதெல்லாம் பரிபூர்ண சித்தம். மனுஷன் எதை வேணால் நினைக்கலாம், ஆனால் தேவனுடைய சித்தம் வேற. ஆண்டவரை குறித்து நினைச்சான், ஆண்டவரை நீங்கள் சாகக்கூடாது, ஆண்டவரை நான் என் மாமியை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, உங்கள் கூட நான் சாப்பாடு சாப்பிட்டேன். ஆண்டவர் சொன்னார், பின்னால் போய் சாத்தானே, நீ மனுஷனுக்குரியவைகளை சிந்திக்கிறாய், தேவனுக்குரியதை சிந்திக்கல. நான் மறிக்கலைனா, நான் உயிரோடு கூட எந்திரிக்கலைனா இந்த ஜனங்கள் பரிபூர்ணப்பட மாட்டார்கள். அதுதான் பரிபூர்ண சித்தம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதை மூடிட்டாரு, அதை மூடிட்டாரு, இந்த தடை வந்துருச்சு, அந்த தடை வந்துருச்சு, ஐயோ நான் டாக்டருக்கு படிக்கணும்னு நினைச்சேன், என்னால் படிக்க முடியல, நான் ஒரு லாயராக தான் மாறினேன். பரவாயில்ல. ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தம் என்னென்ன அறியத்தக்கதாக, பகுத்தறியத்தக்கதாக, அதுவும் சும்மால அறியத்தக்கதாக, ஆராய்ந்து பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மாறணும் நம்ம.
அப்படியே மாறி போகணும். எதனால்? மனம் புதிதாக வேண்டும். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய நன்மை என்று என்னென்ன அறிந்து கொள்ளணும், என்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்னென்ன நான் அறிந்து கொள்ளணும், ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று நான் அறிந்து கொள்ளணும். தேவன் என் மேலே என்னத்தை பிரியமாக இருக்கிறார், கீழ்ப்படிதலை பிரியமாக இருக்கிறார், இதை நான் அறிந்து பகுத்தறியணும். இதற்கு எனக்கு தேவை ஆண்டவரே, என் மனம் புதுசாக மாறணும், புதிதாய் மாறணும், புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும்னு எல்லாம் வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் நடக்கணும் ஆண்டவர். வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. தூயர் சொல்லை துதைத்திடும் நாமமது. தூயர் சொல்லை துதைத்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். மகா இரக்கம் மிகுந்த கிருபை உள்ள நாம ஆண்டவரே, உம் நாமத்தினால் எதை கேட்டால் அதை செய்வேன் என்று சொன்னீர். உம்முடைய நாமத்தினால் நாங்கள் கூடி வரும் பொழுது எங்கள் மத்தியில் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் தகப்பனே. ஆகவே அந்த வார்த்தைகளை நம்பி உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். உம்முடைய பிரசனம் இறங்குவதாக, இறங்குவதாக, இப்பொழுது இறங்குவதாக. சபையை புதுப்பிக்கும்படிக்கு சாயங்காலத்திலே அழுகை உண்டாகும், விடியற் காலத்திலே அதுக்கு அவர் கழிப்பாக மாறும் என்று சொன்னீரப்பா. சாயங்காலத்திலே உருவாகிற கலக்கம் விடியற் காலையில் எல்லாரும் ஓடி போவார்கள் என்று சொன்னீர் அல்லவா. எனக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகள் உமக்கு விரோதமாய் பேசினதாக நினைத்து ஆண்டவரே, நீதி செலுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக, உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. சென்ட் யுவர் சூப்பர் நேச்சுரல் பவர் அப்பான் அஸ் மை லார்ட். எனக்குள் வந்து வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில சபைக்குள் வந்து எங்கள் நடுவே வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக எங்கள் மேலே அபிஷேகமாய் நீர் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சரீரங்களை விட்டு உம்முடைய ஆண்டவரே வல்லமைகள் வந்து பலகீனத்தை எல்லாம் சுட்டரிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ, 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 தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சிந்தையின் கட்டுகள் அறுபடுகிறதை காண்கிறேன் ஆண்டவரே. நீர் பலப்படுத்துகிறேன், பலப்படுத்துகிறேன். ஊன்ற கட்டுகிற தேவன் வல்லமை இறங்கி கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் மகளே, என் மகளே, உன்னை ஊன்ற கட்டுகிறேன் என்று சொல்லுகிற வார்த்தை கடந்து வருகிறதற்காக உமக்கு நன்றி, நன்றி. கோடாகோடி ஸ்தோத்திரம். யாரும் உன்னை பிடுங்க முடியாது, என் கரத்திலிருந்து யாராலும் உன்னை பறித்து கொள்ள முடியாது மகனே என்கிற வார்த்தைகள் தெளிவாய் துண்டாய் வருகிறதற்காக உமக்கு நன்றி. கோடாகோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஆவியை அனுப்பும், ஆவியை அனுப்பும். முன்மாறியும் பின்மாறியும் ஏற்ற காலத்தில் மழை பெய்யும் என்று சொன்னீர் அல்லவா. அப்படியாய் செய்வதற்காக ஸ்தோத்திரம். யூ ஸ்பீக் வித் மை லார்ட். ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். சின்ன சாமுவேல் சொன்னதை போல நாங்கள் எல்லாம் சொல்றோம் தகப்பனே, ஒன்னஸ்ல சொல்லுகிறோம். ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி இந்த வசனத்தை எங்களுக்கு உடைத்து தாங்க தகப்பனே. இதை புரிந்து கொள்ள பகுத்தறிய எங்களுக்கு பலன் தாங்க. இந்த வசனம் எல்லாம் ஆவியானவரால் எழுதப்பட்டதுனால மாம்சத்தில் இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. பரிசுத்தாவின் ஒத்தாசை கொண்டுதான் ஆவியிலே பிறந்தவன் ஆவிக்குரியவளை சிந்திக்கிறான் என்ற வார்த்தையின்படி ஆவியிலே பிறந்தவர்களாக உயிருள்ள தேவனை மரித்தோரிடத்தில் தேடாமல் உயிருள்ள தேவனை உயிருள்ள இடத்தில் தேடுகிற பிள்ளைகளாய் ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் காணப்பட்டு நாங்கள் வசனத்தை உணர்ந்து கொள்ள கிருபை தாங்க. இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே
மறுரூபமாகுங்கள், மாறிப்போங்கள் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 51, 52 வாசித்து பாருங்கள். கடைசி நேரத்தில் கடைசி எக்காலம் தொடிக்குமா? நொடி ஒரு நிமிஷ நேரம், அப்புறம் இமை பொழுது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு நொடி பொழுது, அதாவது ஒரு நிமிஷத்திலே இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அடுத்த வசனம் சொல்லுகிற 52ஆம் வசனம் சொல்லுகிறது, மரித்தோர் உயிரோடு கூட எழும்பார்கள், எல்லாரும் எழும்புவார்கள், அழிவில்லாதவர் எழும்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். வேதத்தை வாசித்து பாருங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். வேதம் அழகாய் சொல்லுகிறது, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்று எனக்கு தெரியாது என்று அவர் சொல்லுகிறார். யோவான் 1:12 மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் பெற்றிருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15, 16 படி ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி முத்தரிக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி அவர் வரும்பொழுது எப்படி இருப்போம்னு தெரியாது, இனி வரும் பலன்கள் இனி எப்படி இருப்போம்னு தெரியாது. சொல்லிட்டு சொல்றாரு, அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் இருப்போம், அது மாத்திர நிச்சயம் என்று சொல்லுகிறார். 2ஆம் வசனத்தில் முடிக்கும் பொழுது சொல்லுகிறார், அவர் அது வரைக்கும் என்ன செய்யும்? ஒன்று நிச்சயம், அவரை மாதிரி நம்ம இருப்போம், அவரை மாதிரி இருப்போம். இதான் மறுரூபமாக்கப்படுதல். ஆண்டவரை மாதிரி இருக்கணும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் இலகுவாயும் என்னுடைய சுமை மிருதுவாயும் இருக்கிறது என்று சொன்னார் அல்லவா? ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளணும். ஆகவே தான் சொல்லுகிறோம், கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, மார்க்கம். We learn from God. We follow the footsteps of Almighty God. Jesus Christ என்கிற தேவனுடைய குமாரனுடைய பாதையை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். அவர் மதத்தை பரப்ப வரவில்லை, அன்பை பரப்ப வந்தார். அவர் மதத்தை பரப்ப வரவில்லை, அவர் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் ஒரு மார்க்கத்தை, புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை, நானே வழியும் சத்தியம் என்று சொல்ல வந்தார். இன்றைக்கு அந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் நாம், மதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. ஆகவே தான் மறுரூபமாக்கப்படுவதற்கு நமக்கு தேவையாய் இருப்பது என் வேதம் அழகாய் சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாகணும், உங்கள் மனசு புதுசாகணும். மனசு புதுசாகணும், பழசாக இருக்காது. புதிய துருத்தியில் தான் புதிய ரசத்தை நிரப்பி வைப்பாங்க. கோடி துண்டை யாரும் பழைய வஸ்திரத்தோடு கூட இணைக்க மாட்டாங்கள். அப்படி இணைத்தால், புதிய துருத்தியிலே பழைய ரசத்தை வார்த்து வைத்தால், புதிய துருத்தியிலே புது ரசம், பழைய துருத்தியிலே புது ரசத்தை வைத்தால் என்னென்ன, ரசமும் சிந்தி போகும், துருத்தியும் கிழிந்து போகும், ரசமும் சிந்தி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. கோடி துண்டை கொண்டு போய் வஸ்திரத்தோடு, பழைய வஸ்திரத்தோடு இணைத்தால் கோடி துண்டால் அந்த வஸ்திரத்தை கிழித்து விடும் என்று வேதம் சொல்லுகிறது. புதிய ரசத்தை புதிய துருத்தியில தான் நிரப்பணும். உங்கள் மனம் புதிதாகிறதுனால தான் பகுத்தறிந்து கொண்டு, ஆண்டவருடைய நன்மை, என்னை குறித்து ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார் நன்மை, ஆண்டவர் என்னை குறித்து தான ஆண்டவருடைய பிரியம் என்ன, என்னை குறித்து தான பரிபூர்ண சித்தம். என் தாய் தகப்பனுடைய சித்தம் சாதாரண சித்தம். கேட்டிங்கன்னா, என் பிள்ளை பெருசாக வரணுங்க. என் மூத்த பையனை நான் டாக்டருக்கு படிக்க வைக்கணும், 2வது பையனை மெடிக்கல் என்ஜினியரிங் படிக்க வைக்கணும், என் பையன் பெருசாகணும், இங்கிலீஷ் கான்வென்ட்டில் படிக்கணும். ஆமாம், இதெல்லாம் பிள்ளைகளுடைய சித்தம், பெற்றோர்களுடைய சித்தம் பிள்ளைகளை குறித்து. ஆனால் எனக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார், அவருடைய சித்தம் பரிபூர்ணமான சித்தம். நான் என் ஆத்மாவை ரட்சிக்கப்படணும், நானும் இந்த உலகத்தில் உயர்ந்திருக்கணும். ஆத்மா மாத்திரம் எல்லாவற்றையும் நான் சுதந்திரித்து கொண்டு என் ஆத்மா எடுபட்டு போனால் நீ எங்கே போவா என்று கேட்டார் அல்லவா? உன் ஜீவன் இந்த ராத்திரியில் எடுக்கொள்ளப்பட்டால், அதுதான் பரிபூர்ண சித்தம். நன்மையான எந்தையும் பூரணமான எந்த வரத்தையும் கொடுக்கிறவர் அவர் தான். உனக்கு என்ன பரிபூர்ண சித்தம்? நமக்கு ஆசை இருக்கும் அமெரிக்காவில் போய் வாழலான்னு, நமக்கு ஆசை இருக்கும் ரஷ்யாவில் போய் வாழலான்னு சொல்லிட்டு, அதான் தமிழில் சொல்ல, ஆசை இருக்குது, ஆசை இருக்குது தாசல் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்குது கழுத மேய்க்கம்பாங்க தமிழில் ஒரு பழமொழி. உன்னுடைய உனக்குரியதான பரிபூர்ண சித்தம். மற்றவங்களுடைய சித்தம், என் மகளை குறித்து என்னுடைய சித்தம் சாதாரண சித்தம். என் மகள் நல்லா படிக்கணும், என் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும். ஆனால் என்னுடைய ஆண்டவருடைய சித்தம் பரிபூர்ண சித்தம், பரலோகத்தில் அவர்களை காண கொண்டு போய் சேர்க்கிற பரிபூர்ண சித்தம். இதை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய மனசு புதிதாக வேண்டும் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஏன் மனசு புதிதாகணும்? 2 கொரிந்தியர் 11:3 அப்போஸ்தலன் பவுல் பயப்படுகிறார், அங்கலாய்க்கிறார். வாசிங்க. ஆயினும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே வேவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மையின் என்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிற அந்த பயத்தின் வெளிப்பாடு தான்
அண்ணனுடைய அங்கலாய்ப்பு இன்றைக்கு காலையில் நம்ம கூட பேசினது. என்ன பெயர்னா, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படிக்கு கெடுக்கப்படுவோமோ என்று நான் பயப்படுறேன், எச்சரிக்கிறேன். நாங்கள் எச்சரித்து கொண்டே இருக்கிறோம். நாங்கள் ஊழியக்காரர் எச்சரித்து கொண்டே இருக்கிறோம். உங்கள் மனது என்ன செய்யணும்? உண்மையிலிருந்து போயிடக்கூடாது. ஆகவே தான் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி வேதம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்கணும்னு ஆண்டவர்கிட்ட நான் வேண்டிக்கிறேன்னு சொல்றாரு. நம்முடைய இருதய மனக்கண்களை யார் குருடாக்கி வைத்திருக்கிறான்? பிசாசு. வசனம் தெரியும் இல்லையா? பிசாசானவன் நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆகவே ஆண்டவரிடத்தில் நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்கு என்ன கொடுக்கணும்? பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்கணும்னு வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறான். யோவான் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியர் 2:3. நமது முற்காலத்திலே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய மாம்ச இச்சையின்படியே நடந்து நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து வந்தோம். இன்னைக்கு அப்படி செய்யக்கூடாது. கோபாக்கனின் பிள்ளைகளாயிருந்தோம். உன்னுடைய மாம்சத்தின் படியும், மாம்சம் பிரியாணி சாப்பிடும் சொல்லும், மாம்சம் அப்படியே சொல்லும், மாம்சத்தின் படியும் மனதின் படியும் செய்து கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோ. இன்றைக்கு மனம் புதிதாகிறதுனாலே, பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே நம்ம என்ன செய்கிறோம்? மறுரூபமாக்கப்படுகிறோம். நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையப்படி செஞ்சோம், இஷ்டப்படி செஞ்சோம், இஷ்டப்படி அலைந்தேன் முன்னாளிலே, ஐயோ எனக்கு ஒன்றும் தேரலன்னு பக்தன் பாடி இருக்கிறான். என் மனசு போனபடிலாம் போனேன், என் மாம்சம் விரும்பினதெல்லாம் பிரசங்கி சொல்றான், என் விருப்பப்படிலாம் செஞ்சேன், அதெல்லாம் மாயை மாயைன்னு கடைசியில் வந்து முடிக்கிற நிறைய வசனங்கள் இருக்கிறது. நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து கோபாக்கனின் பிள்ளைகளாயிரும், சுவாபத்தின்படி கோபாக்கனின் பிள்ளைகளாயிருந்தோம். இன்றைக்கு நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம் என்று சொல்லி, ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதைத்தான் மனம் திரும்புதல் என்று முதலாவதாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படிக்காய் சொல்லுகிறார். மனம் புதிதாகுதல் என்றால் என்ன? அதை குறித்து கொஞ்சம் உங்களிடத்தில் பேசும்படிக்காக பலப்படுத்தி முதலாவதாக மனம் புதிதாகுதல் என்பது மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் இந்த முதலில் இந்த உலகத்தில் வந்து செய்த பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புகள் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது. மனம் திரும்புகள் தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. ரிப்பண்ட், மனம் திரும்பு. இதான் மனம் மாறணும், புதிதாகணும்னா முதல் காரியம் மனம் திரும்ப வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிவை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. சமாரியா பட்டணத்தில் பிலிப்பு வருகிறான். அந்த சமாரியார் உள்ள பட்டணத்தில் வந்து பிலிப்பு அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறான். அந்த சமாரியா பட்டணத்தில் சீமோன் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெரிய மாய வித்தைக்காரனாக இருந்தான். தன்னுடைய பெரிய மாய வித்தைகளினாலே எல்லாரையும் பிரமிக்கப்படி கொண்டிருந்தான். எல்லாரும் வந்து பெருசு நினைத்தாங்க. ஆனால் பிலிப்பின் கைகளிலே தேவன் செய்த அற்புதத்தை அடையாளங்களை பார்த்து அவனும் மனம் திரும்பினான். சமாரியாவில் மனம் திரும்பினவர்கள் பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிந்து யோவானையும் அங்கு பேதுருவையும் யோவானையும் அனுப்புகிறார்கள். பேதுரு யோவானும் வந்து அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள், பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அவர்கள் மீது கைகளை வைக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இதை பார்க்கிறான் மாய வித்தைக்காரனாக சீமான் பார்க்கிறான். ஆஹா, இது என்னடா இது? கைகளை வைக்கிறாங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். நானும் அதை பெற்றுக்கொள்ளணும் ஆசைப்பட்டது தப்பு இல்லை. ஆனால் ஒரு குறுக்கோழியை பார்த்தான். பணத்தை கொண்டு போய் கொடுத்து, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுங்கன்னு கேட்டான். நீ நிறைய பேர் அப்படி தான் குறுக்கு வழியில் அபிஷேகத்தை பெற்றுலான்னு நினைக்கிறாங்க. குறுக்கு வழியில் வரங்களை வல்லமைகளை பெற்றுக்கொள்ளலான்னு நினைக்கிறீங்க, தப்பு. கீழே வேர் பற்றி தான் மேலே கனி கொடுக்க முடியும். கீழே வேர் பற்றலைன்னா மேலே கனியை கொடுக்க முடியாது. நான் பெரிய கனி கொடுக்கணும், பெரிய ஊழியக்காரனாகணும், பெரிய வல்லமையுள்ள காரணம் இருக்கணும், இல்லை. இதை பணத்தினால் எதிரையும் வாங்க முடியாது, உள்ளத்தை கொடுத்து தான் வாங்க முடியும். ஆகவே சொல்றாரு, வாசிங்க 23, ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ பணத்தினால அபிஷேகத்தை பிறகு வல்லமையை கேட்டியே, எத்தனை 7 கோடி கொடுத்தாலும் அபிஷேகத்தை ஆண்டவர்கிட்ட வாங்கிட முடியாது. நான் சொல்றேன், உண்மையா சொல்றேன்.
உங்கள் இருதயம் தாழ்த்தினா ஒழிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. முழங்கால் உட்காந்து தேவ சமூகத்தில் காத்திருந்தால் ஒழிய அபிஷேகம். எல்லாரும் அபிஷேகம் அபிஷேகம்னு சொல்கிறோம். ஏன்? அது முதல் படி. அபிஷேகம் வரணும்னு உங்களுக்கு தாகம் வந்தால்தான் முழங்கால் படிட்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். வரங்களை வல்லமைகளை பெற்றுக்கொள்வீர்கள். பணத்தால் பெற்றுக்கொள்ள முடியாது, படிப்பால் பெற்றுக்கொள்ள முடியாது, அந்தஸ்தால் பெற்றுக்கொள்ள. இதை அனுபவித்து சொல்லுகிறேன். பல அந்தஸ்துகளை பார்த்து விட்டேன், பல இடங்களை தாண்டி வந்து விட்டேன். அன்லெஸ் யுவர் ஹார்ட் இஸ் பியூர், ஆண்டவருக்கு முன்பதாக உன்னுடைய இருதயம் மேட்டிமையாக இராமல் தாழ்மையாக இருந்தால் ஆண்டவர் உன்னை நிரப்புகிறவராக இருக்கிறார். நிரப்புவார், அல்லது நிரப்பி உன்னை தாழ்மைப்படுத்தி வைப்பார். ரெண்டும் நடக்கும். தாழ்மையாக இருந்தால் உனக்கு கொடுப்பாரு, இல்லை நிரப்பி உன்னை தாழ்மைப்படுத்த வைப்பார். அவர் சர்வ வல்லவர்களை எதை வேணால் செய்வார். ரிவர்ஸ்லையும் செய்வார், டைரக்ட் கீழேருந்து வரும் வல்லமை, மேலேருந்து வரும். பின்மாரியும் பெய்யும், முன்மாரியும் பெய்யும். எப்படி வேணால் நடக்கும். ஆண்டவருடைய வேதம் அழகாய் சொல்லு, உன் துர்குணத்தை விட்டு நீ மனம் திரும்பு. இதான் மனம் புதுசாகணும். பணத்தால் சம்பாரிச்சிக்கலாம் நினைக்கிறியா? அதுதான் துர்குணம். எல்லாத்தையும் செஞ்சிடலாம் நினைக்கிறியா? அது துர்குணம். உன் சுய பலத்தினால எல்லாம் செஞ்சிடலாம் நினைக்கிறியா? துர்குணம். அந்த துர்குணத்தை விட்டு நீ விலகு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். உபாகமம் 30:8. நீயோ எடுத்த வாசிக்க சீக்கிரம். நீ 30. நீயோ நீயோ மனம் நிதானம் வாசிங்கம்மா. நீயோ மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இன்று நான் கற்பிக்கிற அவர் எல்லா கற்பனையின்படியும் செய்வாய். செய்வாய். போதும் செய்வாய். நீ செய்வாய். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்றார் பாருங்க. நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் ஒன்றுக்கு செய்கிற கற்பனை நீ செய்யன்னு சொல்லல, செய்வாய். யூ வில் டூ இட். ஆண்டவருடைய வார்த்தை திட்டமாக வருது. என் மகளே மகளே, ஒரு நாள் வரும், நான் வருவேன், இந்த உலகத்துக்குள் வருவேன், இந்த உலகத்துடைய ஜனத்துடைய பாவத்துக்காக நான் மரிப்பேன், ரத்தம் சிந்துவேன். அப்பொழுது நீ மனம் திரும்பி என்னுடைய சத்தத்துக்கு மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நீ வருவாய், என் கற்பனைகளின்படி செய்வாய். உன் தேவனாகிய கர்த்தர் மீது அன்பு செலுத்துவாய், மற்றவர்கள் மேலே அன்பு செலுத்தணும். இதுதான் தேவனுடைய கட்டளை, புதிய ஏற்பாட்டு கட்டளை. இதன்படி நீ செய்வாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எரேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலே, உனக்கு திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் எங்கேயும் போகாத, எங்கிட்ட வான்னு சொல்றார். என்னிடத்துல திரும்பு. இஸ்ரவேலே, உனக்கு திரும்புகிறதற்கு மனதாய், நீ மனம் திரும்பணும், நீ ரட்சிக்கப்படணும் என்று சொன்னால் எங்கிட்ட வா. எங்கேயாவது போகாத, மலையை நோக்கி ஓடாத, ஆறுகளை நோக்கி ஓடாத, அந்த ஆற்றுல குளிச்சாதான் சரியாகணும் ஓடாத, மலைக்குள்ள ஓடாத, அங்க போகாத, இங்க போகாத, என்னிடத்துல வா. ரட்சிக்கிறவர் அவர் தான். ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற கர்த்தராலே. நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனால, விளைச்செய்கிற கர்த்தர். பரத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவிதான் உங்களை ரட்சிக்க முடியும். இஸ்ரவேலே, உனக்கு திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால். கெட்ட குமாரன் பார்த்தான், ஐயோ நான் என்ன பண்றேன், பண்ணி சாப்பிட்ற உணவு கூட என்னால் சாப்பிட முடியல, என் தகப்பன் இடத்துக்கு போவேன்னு சொன்னான். என் நண்பர்கள் இடத்துல போறேன்னு சொல்லலை. He never thought that I will go to my friends who were with me. என் கூட இருந்தேன், சாப்பிட்டாங்களே, அவங்க கிட்ட போய் டே ஒரு வேளை சாப்பாடு கொடுங்கடா கேட்க மாட்டேன். I will go to my father. என் நண்பர்கள் இடத்துல போக மாட்டேன். என் எஜமான்கிட்ட கிட்டே பண்ணி சாப்பாடு கொடுறா எனக்குன்னு கூட கேட்க மாட்டேன். rather I will prefer to go to my father. என் ஆண்டவர் இடத்துல போவேன். இஸ்ரவேலே, உனக்கு திரும்புகிறதற்கு மனதா எல்லாம் வேற எங்கும் போகாத, எங்கிட்ட வான்னு அழைக்கிறார். உன் அருவருப்புகளை என் பார்வையிலிருந்து அகற்றி விட்டால் அதான் மனம் திரும்புதல். நீ இனி அலைந்து திரிவதில்லை. எங்கேயும் ஓட மாட்டேன், பிச்சை எடுக்க மாட்டேன். ஒரு தேசத்தை விட்டு ஒரு தேசம் போய் பண்ணி சாப்பிட்றத கூட சாப்பிட முடியாதபடிக்கு நீ அலைந்து திரிவதில்லை. இஸ்ரவேலே, மனம் திரும்புகிறதற்கு, உனக்கு திரும்புகிறதற்கு மனதாக இருந்தால், இஃப் யூ ஹேவ் தட் ஹார்ட் டு ரிப்பென்ட், உனக்கு ஒரு மனசு இருக்கணும், ஆண்டவர் இடத்துல போகணும், ஆண்டவர் தான் என்னை காப்பாற்றுவார், யாராவது என்னை காப்பாற்ற மாட்டாங்களான்னு உனக்கு எண்ணம் வரும் பொழுது ஆண்டவர் இடத்துல பாருங்க, ஆண்டவர் தான் அவங்கள காப்பாற்றுவார். யாராவது கை தூக்கி விட மாட்டாங்களா? யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? யாராவது எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா என் பாடத்தை? யாராவது எனக்கு வழி நடத்த மாட்டாங்களா? இஸ் தேர் எனிபடி டு ரெக்கமெண்ட் மை நேம்? இஸ் தேர் எனிபடி டு கன்சோல் மீ? அப்படி நினைக்கும் பொழுது இஸ்ரவேலே, என்கிட்ட வா, என்கிட்ட வா. ஆண்டவர் உங்களை கூப்பிடுறாரு. இப்போ
உனக்கு மனம் திரும்ப மனதாக இருந்தால் உன் வாழ்க்கையில் உன் கணவனை தூக்கணும், உன் மனைவியை தூக்கணும், உன் பிள்ளைகளை தூக்கணும், உன்னை தூக்கணும்னு உனக்கு மனது இருந்தால், நீ உயர்ந்து போகணும்னு உனக்கு ஒரு எண்ணம் இருந்தால், மனது இருந்தால், கம் டு மீ, என்னிடத்துக்கு வா என்று ஆண்டவர் அழைக்கிறவராய் இருக்கிறார். திரும்புகிறதுக்கு மனதாக இருந்தார். அந்த மனசு வேணும், அதான் புதிய மனது. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் அப்படி வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, பாவியாக இருந்த நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிடுவீங்க. கோபாக்கினின் பிள்ளைகள் மாறிடுவீங்க, ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் மாறிவிடுவீர்கள். அதான் மறுரூபமாக்குதல். கெட்டவனாக இருந்தவன் நல்லவனாயிரம் மறுரூபமாக்கிறீங்க மனம் திரும்புதலின் காரணமாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் பிதாக்களின் இச்சைகளின்படி செய்து எடுத்துள்ள வாசிங்க. இந்த வசனம்லாம் உங்களுக்குள்ள உள்ள போனோம். 8:44 யோவான். நிறுத்துங்க. உங்கள் பிதாக்களுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன மனசு இருக்குது? பிசாசுடைய இச்சையின்படி செய்ய மனசு இருக்குது, ஆனால் திரும்புகிறதற்கு மனசு இல்லை. ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். இதுதான் ஊழியக்காரனுடைய அங்கலாய்ப்பு. ஏன் திட்டுறோம்? அவங்கள பிரசங்கத்தில் திட்டுவோம், நீங்கள் வந்து முட்டி போட்டு பாருங்க. ஆண்டவர் அன்புல ஜெபிப்போம். அவர் தயால நான் எப்படி மண்கண்ணனாக இருக்க முடியும்? நேற்று என்ன மதிக்கலல்ல, நேற்று எனக்கு சுகமானதை பற்றி சாட்சி சொல்லல, இன்னைக்கு நான் உனக்கு ஜெயிப்பேனா? இந்த எண்ணம் வந்துச்சுன்னு வச்சுங்க, நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்க மாட்டோம். ஏன்னா அவர் தயாளன். நான் எப்படியா வன்கண்ணனா இருக்கலாம்? அவர் எல்லாரையும் மன்னிக்கிறாரு, வர்றவங்களுக்கெல்லாம் ஜெபிக்க சொல்லிட்டாரு. பிரசங்கத்தில் அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரம், சபைக்குரிய பிரசங்கம். சத்தியத்தை சொல்லணும். அந்த வசனம் உள்ள போகும்போது உங்களுக்கு உள்ளாக இருக்கிற பிசாசு ஓடணும். பாவ இச்சை உங்களை விட்டு அகன்று போகணும். செதில் கலண்டு போகணும். கண்ணில் இருக்கிற செதில் கலண்டு போகணும். பிரகாசமுள்ள மனக்கண்ணில் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அந்த அவளோடு கூட எங்களை ஆண்டவர் எங்களை பலப்படுத்தி கொடுக்கிறார். முந்தி உங்கள் பிதாக்களுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருந்தீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு பொய்யனாயிருந்தான். அவனிடத்தில் சத்தியமே இல்லை. இன்னைக்கு சத்தியத்தின் தேவனிடத்தில் திரும்பும்படிக்காக வருவது தான் மனம் திரும்புதல். அவனுடைய பிதாக்களுடைய பிசாசுனுடைய இச்சைப்படி செஞ்சீங்க. பிசாசு சொல்லுவான், அந்த பொண்ணை பாரும்பா, அந்த பையனை பாரும்பா. பிசாசு சொல்லுவான், அங்கே போம்பா, போனீங்க. பிசாசு சொல்லுவான், இதை பாப்படி, இதை குடிச்சு பார்த்தா தான் நல்லா இருக்கும்பா. உலகத்தோடு ஒத்து போனால் தான் நீ உலகம் மூழ முடியுமா. தனி மரம் தோப்பாகாதும்பா. தங்கத்தோட கொஞ்சம் செம்பு சேர்க்கணும், அப்போதான் அது அப்போ உருளை ஆகணும் சொல்லுவான். இச்சைகளை கொண்டு வந்து போடுவான். உருப்படாமல் போடுறதுக்கு வழி சொல்லுவான். உங்கள் பிதாக்களின் இச்சையின்படி நடக்க மனதாயிருந்தீர்கள். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 37ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல், உனக்கு நான் மனதாயிருந்தேன், உனக்கு மனம் இல்லாமல் போயிற்று. இடத்துல வாசிங்க. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் சேர்த்துக்கொள்ள எத்தனையோ தரம் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ சொல்லுங்க, எனக்கோ மனதில்லாது போயிற்று. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவரிடத்தில் கிட்டி சேர்த்துக்கொள்ள நம்ம மனதாக இருக்கிறார். நமக்கு மனதில் திரும்பிட்டு ஓடிடுறோம், திமிரிட்டு ஓடிடுறோம். ஆண்டவருடைய அன்பு வந்து நம்ம கவுது, ஆண்டவர் அபிஷேகம் வந்து நம்ம நிரப்புது. அவ்வளோதான். இன்னைக்கு ஒரு நாள் தான் உனக்கோ மனதில்லாது போயிற்று. ஆகவே தான் சொல்கிறாரு, இஸ்ரவேலே, உனக்கு திரும்புகிறதற்கு மனதாக இருந்தால் ஏன்டா வா. நான் தான் உனக்கு வழி, நான் தான் உனக்கு ஜீவன். நான் தான் என்னுடைய சித்தம் தான் பரிபூர்ண சித்தம். மற்றவங்களுடைய சித்தம்லாம் பாதி சித்தம் தான். என்னுடைய சித்தம் தான் இந்த உலகத்துக்கும் பரலோகத்துக்கும் உன்னை கொண்டு போகிற சித்தம். பூலோகத்தின் ஆசீர்வாதமும் பரலோகத்தின் ஆசீர்வாதம் உன் தலை மேலே திணிக்கிறது தான் என்னுடைய சித்தம், பரிபூர்ண சித்தம். மற்றவங்களுடைய சித்தம் சொந்த சுயநலமான சித்தம். என் பிள்ளை நல்லா படித்தா என்னை வயசான காலத்தில் காப்பாற்றுவான். என் அருள்நாதர் ஒருத்தர் தான் சுயநலம் இல்லாமல் 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே என் பிள்ளை ஏற்றுக்கொள்ளனாலும் அவனுக்காக நான் ரத்தம் சிந்தி விட்டேன், அவனுக்காக நான் மறைத்து விட்டேன், அவனுக்காக நான் உயிரோடு எழுந்து விட்டேன். பிதாவின் வலது பார்சல் இன்னைக்கு என் ரத்தத்தை கொண்டு போய் ஊற்றி நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? ஜெபித்துக்கு பரிந்து பேசி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை அப்படித்தான் வருகிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 67-68 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? யூ ஆல்சோ வாண்ட் டு கோ. எல்லாரும் போயிட்டாங்க. இந்த உபதேசம் ரொம்ப கடினமானது, ஃபாலோ பண்ண முடியாது என்று சொன்ன ஆண்டவர் பேதுருவையும் சீஷர்களையும் பார்த்து சொன்னார், என்ன எல்லாரும் பின்வாங்கி போனால். 67-68 போடுங்க தம்பி. 67-68 சொல்லுகிறார்,
ஆமே, இதை தான் சொல்லணும். இதான் மனம் திரும்புதல். இது போதும் போதுமா, வார்த்தை வல்லமையாக வருது. நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? இல்லை, எங்கே போவோம்? உங்ககிட்ட தான் நித்திய ஜீவ வசனம் இருக்கு. இது தான் மனம் திரும்புதல். உலகம் இழுக்கும், வா நல்லா இருக்கும், இச்சைகளின்படி செய்ய மனது இருக்கும். ஆண்டவரை, உம்மிடத்தில் தான் நான் வருவேன். நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? இல்லை, நான் ஆண்டவரிடத்தில் வருவேன். ஆண்டவரிடத்தில் தான் எனக்கு ரட்சிப்பு இருக்கிறது. இஸ் த லார்ட். அவர் தான் எனக்கு உயிரை கொடுத்தார். உலகம் சொல்ல உனக்காக நான் உயிரை கொடுத்துருவேன். தட் இஸ் அ ஓல்டு ஸ்டோரி, ஃபர்கெட் அபவுட் இட். பொண்ணுகிட்ட நம்ம பையன் சொல்லுவான், உனக்காக நான் உயிரே கொடுப்பேன், நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அடா போடா, உனக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் உயிரை கொடுத்துட்டாரு. சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட் 2000 years பேக். 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே என்னை நேசித்து எனக்காக ஜீவனை கொடுத்த என் ஆண்டவர் இருக்கிறார். நான் அவரிடத்தில் திரும்ப, அவருடைய நேசம் பெரியது, அவருடைய அன்பு பெரியது என்று சொல்லுகிற ஒரு பாக்கியம் இருக்கிறது நமக்கு. ஆகவே தான் சொல்ல, இஸ்ரவேலே, மனம் திரும்புதல்னா என்ன? திரும்புகிறதற்கு உன் துர்க்கணத்தை விட்டு வா, உனக்கு மனம் திரும்புகிறதுக்கு மனசா இருந்தால் எங்கிட்ட வா என்று ஆண்டவர் அழைக்கிறதா இருக்கிறார். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஒரு அருமையான வசனம். நான் ரொம்ப என்னுடைய வாலிப நாட்களில் ருசித்த வசனம். அவன் ஏசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை வாசிங்க. 12-17 தான் வாசிங்க. வாலிப பிள்ளைகளுக்குள்ள போன வசனம். எல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பைத்தங்குளுக்காக புத்திர சேஷ்ட பாகத்தை வித்துட்டான், எல்லாம் பண்ணிட்டான், துன்மார்க்கன் ஆயிட்டான். அவன் கடைசியில் சொல்லுது பாருங்க, கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். கதவு அடைபட்டு போய்விட்டால், கிருபை நாட்கள் முடிந்து விட்டால், அபிஷேகத்தின் நாட்கள் முடிந்து விட்டால், நீங்கள் கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போவீர்கள். நிகரான வசனம் ஒன்று இருக்கிறது, அதுவும் நல்ல வசனம், வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நிகரான வசனம் 27-34. மீனவும் மகன் கசந்தான். மனம் கசந்துட்டான். ஐயோ, எல்லா ஆசீர்வாதமும் போயிருச்சா, ஒன்று கூட இல்லையா? இல்லை. போதும் போதுமா, வசனத்தை அப்படியே வாங்குங்க. மனம் கசந்து அழுறான். ஐயோ, ஒரு ஆசீர்வாதமும் இல்லையா? கதவு முடியஷ், வேலை முடியஷ். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலே, உனக்கு மனம் திரும்புகிறதற்கு, உனக்கு திரும்புகிறதுக்கு மனதாக இருந்தால் என்னத்தை திரும்பு. பரலோகம் ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள். வாலிப பிள்ளைகளே, உங்கள் பிதாக்களுடைய பொய்ய சாத்தான் என்கிற பிதாக்களுடைய இச்சையின்படி நடக்க மனதாயிராமல் நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாக இருக்கிறீர்களா என்று ஆண்டவர் கேட்டபடி, இல்லை, நித்திய ஜீவ வசனம் உம்மிட்ட தான் இருக்கு, நீதாயா எனக்கு வழி, நீதாயா எனக்கு சத்தியம், உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன் ஆண்டவரே, உங்க பாதத்திலே விழுந்து கிடப்பேன் என்று சொல்லுகிற ஒரு காரியம். என் ஜீவிய நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையை செல்வேன், ஆசித்து தாரேனெல்லாம் அப்பனே வல்லமை ஈந்திடும், ஆசித்து தாரேனெல்லாம் அப்பனே வல்லமை ஈந்திடும். பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த, ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த. ஆண்டவர் சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க, ஆண்டவர் உம்மிடத்தில் திரும்புகிறேன், உமக்கு பிரியமானது என்னதென்று அறிந்து கொண்டேன் ஆண்டவரே. பிரியமும் சித்தமும் பரிபூர்ண சித்தமும் நன்மையும் அறிந்து கொள்ளுகிறதற்கு நான் மனம் திரும்பணும். என்னை குறித்து நன்மையாய் நீ நினைத்திருக்கிறீர். நான் ஆண்டவரே சொல்லும், நான் கேட்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது, மனம் புதிதாகிறது என்று சொல்லும் பொழுது நல் மனம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நல் மனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 5:25.
நீ உன் எதிரியாளியோடு கூட வழியில் எடுக்கும் பொழுது சீக்கிரமாய் அவனோடு கூட நாள் மனம் பொருந்து. ஆமென், ஆமென். சங்கீதம் புத்தகத்தில் சொல்லுது, குமாரன் கோபப்படாமல் இருக்கிறபடிக்கு அவர் பாதத்தை ஓயாம முத்தமிடுன்னு சொல்லி. இதான் வசனம். இது என்ன சொல்லப்படு? உன்னை கொண்டு போய் எதிராளி உன் பிசாசுக்கு அப்படி நியாயாதிபதிகிட்ட கொடுத்து, நியாயாதிபதி உன்னை வந்து சேவன் இடத்துல ஒப்பு கொடுத்து, சேவன் உனக்கு போய் சிறைச்சாலையில் போடுறதுக்கு, நரகத்தில் கொண்டு போய் தள்ளுறதுக்கு முன்னாடி உன் எதிராளி வழியில் இருக்கும்போது கூட என்ன செய்ய, இந்த உலகத்தில் இருக்கும்போது உன் பிசாசு உன் கூட போராடும் போது அவன் என்ன செய்ய, அவனோட நல்மனம் அவனை வெட்டி தள்ளிடு ஆண்டவர் சொல்கிறார். அவன் கூட என்ன செய்ய, ஒப்புரவாகிவிடு, ஆண்டவரோட ஒப்புரவாகிடணும் பிசாசை எதிர்க்கும்படிக்காக. இதெல்லாம் சொல்ல நல்மனம் பொருந்து. முதல்ல போய் உன்னை பலி செலுத்த வந்தீங்கன்னா முதல்ல போய் காணிக்க செலுத்த வரும்போது போய் உன் சகோதரனோட ஒப்புரவாயிட்டு வான்னு சொல்லுவார். இதுக்கு முதலாம் வசனத்தில் இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் இருக்கும்போதே பிசாசை ஜெயிக்கும்படிக்காக ஆண்டவரோடு கூட நல்மனம் பொருந்த வேண்டும். இதுதான் வசனம். இது நெகட்டிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது, இது மாறுபாடாய் சொல்லப்பட்டு எதிர்மறையாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரோடு கூட நல்மனம் பொருந்தணும் இந்த உலகத்தில் இருக்கும்போது. பிரசங்கியின் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ள, வாலிபனே உன் சிருஷ்டிக்கிற உன் வாலிப நாட்களில் நானா எதுக்கு முன்பதாக, அந்த 16ஆம் வசனத்தில் எடுத்து பாருங்கள். பிரசங்கியின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் இந்த நாளுக்கு முன்பதாக நீ என்ன செய்ய, ஆண்டவரை தேடுன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. கடைசியாக சொல்லுவார் பாருங்க, வெள்ளி கயிறு கட்டுண்டு பொத்தான்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையிலே ஒருளை நொறுங்கி 7ஆம் வசனம், இவ்விதமாய் மண்ணானது தன் பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனருக்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை சொல்லுங்க, அவரை 7ஆம் வசனம் பிரசங்கி 12:7 சொல்லுகிறது, மறுபடியும் போகாதற்கு அவரை உன் வாலிப பிரயாத்திலே நினை, சிருஷ்டிகரை நினை. அது முன்னாடி வரும், வாலிபனை உன் சிருஷ்டிகரை நினைன்னு முன்னாடி சொல்லிடுவார். 1ஆம் வசனத்தில் இருக்கிற உன் வாலிப பிரயாத்தில் உன் சிருஷ்டிகிற நிலை தீங்கு நாட்கள் உனக்கு வராததுக்கு முன்பதோ என்று சொல்ல, வருஷங்கள் சேராததுக்கு முன்போ சூரியன் வெளிச்சம் எல்லாம் லைனாக வந்துக்கிட்டே இருக்க பாருங்க. கடைசியாக 6ஆம் வசனம் சொல்லுகிறது, 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாய் மண்ணானது தான் முந்தியிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்து திரும்புவதற்கு முன்பதாக ஆண்டவரிடத்தில் நல்மனம் பொருந்து. டைம் இஸ் ரன்னிங் அவுட். ஆண்டவர் சீக்கிரம் வராருலாம் என்னால் சொல்ல முடியாது. டைம் இஸ் ரன்னிங் அவுட், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். கிருபை நாட்கள் மூடப்படும். வேத புஸ்தகத்தின் வசனங்கள் கேட்பதற்கு உங்களுக்கு என்ன பஞ்சம் வரப்போகுது. பிசாசு பாபிலோன் பேசி கட்டவிழ்த்து விடப்பட்டாச்சு. 7 வெளிப்படுத்த விசேஷத்தில் படித்தாலும் பயமாக இருக்குது. குதிரைங்க வந்துக்கிட்டே இருக்கு, ஒன்று மாற்றி ஒன்று, அழிவின் கூடைகள் எல்லாத்தையும் திறந்து விட்டாங்க. பஞ்சம் திறந்து விடப்படுகிறது, வெட்டுக்கிளி திறந்து விடப்படுகிறது, பிசாசுகள் திறந்து விடப்படுகிறது. வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக தீங்கு நாட்களாக இருக்கும். ஆகவே தான் நான் 4-5 வருஷமாக ஜெபிச்சிருக்கேன், வரக்கூடிய நாட்கள் தீங்கு நாட்களாக இருக்கும். தீங்கு உம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகள் என்னையும் தொடாத, எங்களையும் தொடாதபடிக்கு உம்முடைய வைராக்கியம் பற்றி எறியணும்னு நான் 4 வருஷமாக டெய்லி ஜெபிச்சுட்டு இருக்கேன். சாட்சி என்னுடைய மனைவி, டெய்லி நான் ஜெபிப்பேன். என் ஜெபம் முடிப்பதற்கு முன்பதாக, ஆண்டவரே வரக்கூடிய நாட்கள் தீங்கு நாட்கள், உம்முடைய பிள்ளையும் எங்களையும் தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு எங்களை தாக்காதபடிக்கு உம்முடைய வைராக்கியம் பற்றி எரியணும், நல்மனம் பொருந்தணும். வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம் அல்லது நானே வாசிக்கிறேன். மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தை நன்மையை புசிப்பீர்கள். மனம் பொருந்தினதான் நல்மனம் பொருந்துன்னு அர்த்தம். சந்தோஷமாக ஆண்டவரை செய்யணும். மனம் பொருந்தி செவி கொடுத்தால், ஐயோ ஆண்டவர் சொல்லிட்டாரியா அதுக்காக கீழ்ப்படுகிறேன், இல்லைனா நான் நரகத்துக்கு போயிடுவேன், இல்லைனா நான் ஆண்டவர் அடிச்சிடுவார், சாபம் வந்துடும். 28ஆம் அதிகாரத்தில் சொன்னார், பாகம் புஸ்தகத்தில் சாபம்லாம் வந்துடும். என்னை பரலோகத்தில் என்னை மரித்த தேவன் சொல்லியிருக்கிறார், எனக்காக உயிரோடு எழும்பின தேவன் சொல்லியிருக்கிறார் என்று சந்தோஷமாய் இயேசு சந்தோஷமாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். இயேசு சந்தோஷமாய் தன் ரத்தத்தை சிந்தினார், முழு மனதோடு சிந்தினார். ஆகவே தான் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு சந்தோஷமாக செவி கொடுக்கணும். ஐயோ பாஸ்டர் சொல்லிட்டாரு, ஐயோ அப்படின்னா ஜெபம் பண்ண மாட்டார். அடுத்த முறை இந்த பாஸ்டர் சொன்னதை நான் கேட்கலாம், அடுத்த முறை நான் எக்ஸாமுக்கு போகும்போது இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ண மாட்டார், இந்த பயம்லாம் வேண்டியதில்லை.
மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை நீங்கள் புசிப்பீர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசி பாருங்க. முழு மனதோடு கூட ஆண்டவரை தேடணும். இதுதான் நல் மனது பொருந்தணும்னு சொல்லி, அது நல் மனம் பொருந்து என்று சொன்னால் பாதி மனசுல பாதி கிணறு அல்ல, உள்ளத்தில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆண்டவருக்கு இடம். அதனால தான் சொன்னார், இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், தேவனை தரிசிப்பான். உன் உள்ளத்தில் முழு மனசோடு ஆண்டவரை தேடணும். முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி வேதம் அழகாய் தான் மனம் புதிதாகிறது. முழு மனசோடு அன்பு செலுத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்குள்ளாக தான் எல்லாரையும் நேசிக்கணும். என் பொண்டாட்டியை நான் ஆண்டவருக்குள்ளாக நேசிக்கணும். என்னுடைய கணவனை ஆண்டவருக்குள்ளாக நேசிக்கணும். எனக்கு ஒரே பிள்ளை இருந்தாலும் அந்த ஒரே பிள்ளைய ஆண்டவருக்குள்ளாக நேசிக்கணும். கருவேப்பிள்ளை கொத்து மாதிரி ஒரே பிள்ளை, ஆமாம், ஆண்டவருக்குள்ளாக நேசி. ஆபிரகாம் அப்படி தான் நேசித்தான். ஆண்டவர் கேட்ட உடனே சரின்ட்டான். இதுதான் என்ன சொல்றது? உங்களுடைய கிரியைகளினால் உங்கள் விசுவாசம் பலப்படுதுன்னு அர்த்தம். வேதம் அல்ல சொல்லுது, விசுவாசத்திலே அவன் வல்லவனானா. எப்படி வல்லவனானா? தன் கிரியைகளினால். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யணும். ஸோ விசுவாசமும் கிரியை ரெண்டும் இருக்கணும். நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன், ஆமாம், முழு மனசோட விசுவாசிக்க மாட்டேன். உள்ள எல்லாத்தையும் வச்சுக்கிட, உள்ள கூட களவு, பஞ்சம், வஞ்சகம், பொறாமை, அந்த பொம்பளை இந்த பொம்பளை, இந்த மனுஷன் அந்த மனுஷன் எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு இயேசுக்கும் இடங்கள். அதான் என்ன சொன்னாங்க? இயேசுவே நான் சேவிப்பேன், நானும் என் குடும்பத்தா என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே. அவ்வளோதான், ஒரே வார்த்தை, முடிஞ்சு போச்சு கதை. முழு மனதோடு கூட முழு மன ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. அதே போல 1 நாளாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நல் மனம் பொருந்துனா என்ன அர்த்தம்? உற்சாக மனதோடு கூட ஆண்டவரை சேவிக்கணும். 1 நாளாக 28:9 வாசிங்க. எல்லாம் வசனம் போகட்டும், எல்லாம் திறந்தே பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன் குமாரனாகிய சாலமோனே, உற்சாக மனதோடு சேவி. போதும், நிறுத்துங்கம்மா. உற்சாக மனதோடு கூட சேவி. அவரை விட்டு விட்டா அவனை விட்டுருவார், அவரை தேடினா அவன் கூட இருப்பார். அதெல்லாம் பின்னாடி வருது. உற்சாக மனசு. ஐயோ என்னத்தை ஓடி எல்லாத்த எதுக்கு தானே ஆண்டவரை தேடுறோம்? உற்சாகமாக இல்லாமல் இஸ் மை லார்ட், அவர் தான் எனக்கு எல்லாம். உற்சாகமாக இருக்கணும். அவராலே சேனைக்குள் பாவேன், அவராலே மதில்களை தாண்டுவேன், அவரே என் கைகளை போருக்கு, என் விரல்களை யுத்தத்துக்கு பயிற்றுவிக்கிற தேவன், அவரை உற்சாகமாய் சேவிப்பேன். கட்டாயமாயும் அல்ல, வசனமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுப்பேன். என்னை கொடுப்பேன், என் நேரத்தை கொடுப்பேன், என் காணிக்கையை கொடுப்பேன். கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல. யாரோ சொல்லி அல்ல, யாரோ தூண்டி அல்ல, பாஸ்டர் சொல்லி அல்ல, அவர்கள் சொல்லி அல்ல, கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல. என்னை கொடுப்பேன், முழுமையாய் கொடுப்பேன், என் நேரத்தை கொடுப்பேன், என் காணிக்கையை கொடுப்பேன். உற்சாகமாய் சேவி. இதுதான் உங்கள் மனம் திரும்புகிறதினாலே, மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாக்கப்படுகிற காரியம். நல்மனம் பொருந்தணும். நீங்கள் ஆண்டவரோடு கூட உற்சாக ஆவியினோடு மனதோடு கூட தேவனை சேவிக்கும்படிக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஒரு நல்ல வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 5:12. ஐயோ கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணிடுது. ஆமாம், அப்புறம் எப்படியா நல்மனம் பொருந்துவே? நீ உன்னை கொட்டும் பொழுது, முதியவன் உன்னை கொட்டினா அது உனக்கு கிரீடம்னு வேதம் சொல்லுது. ஊழியக்காரனை சத்தம் போட்டால் அது உனக்கு நல்லது சொல்லு. ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம். அவர் தானே, அவருக்கு என்ன வேலை? அவர் ஆண்டு அனுபவிச்சிட்டாரு, எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டாரு. இப்போ வெள்ளையன் சொல்லியமா வந்து நின்றுட்டு இருக்காரு. நான் கருப்பு சட்டை போடுவேன், டிசைன் சட்டை போடுவேன், மண்டையை வெட்டிக்கிடுவேன், எல்லாம் பண்ணிக்கிடுவேன். அவருக்கு என்ன ஆச்சு? போதகத்தை அசட்டை பண்ணினேனே, வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம். நிறைய பேர் அலட்சியம் பண்ணுறீங்க. கை வந்து இப்போ தீர்க்க தரிசனம் வரும்போது அலட்சியம் பண்ணுறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி தான் அவன் வாழ்க்கை இருக்கோ. அலட்சியம். அவன் என்ன சொல்கிறான்? ஏதோ வாய்க்கு வந்ததோ சொல்லிட்டு போகிறான். Certainly not. Certainly not. I know my God. I know my Lord. I know the God whom I worship. எனக்காக மரித்த என்னோடு கூட இன்றைக்கு என் வலது பார்சல் வீட்டிலிருந்து என்னை பலப்படுத்தி உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிற ஆண்டவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் உங்களோடு கூட என்ன பேச சொல்றாரோ பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஐயோ ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலை நான் அலட்சியம் பண்ணினேனே.
அப்புறமா ஏசா மாதிரி நீங்கள் உட்கார்ந்துவிட வேண்டியதுதான். மனம் கசந்து அழுதும் அவன் ரட்சிப்பை காணாமல் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலை உங்கள் மனம் அலட்சியப்படாமல், ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது, நான் எல்லாருக்கும் சொல்கிறது வார்த்தை இதுதான், அவருடைய வருகை என்னுடைய மரணம் அது வரைக்கும் எனக்கு என்ன இருக்குது? நம்பிக்கை இருக்கிறது. அது வரைக்கும் என் ஆண்டவர் தேடுறதுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நாள் வந்துடக்கூடாது தான் பயப்படுறோம். இன்றைக்கு இரவு நீ எடுத்துக்கொள்ளப்படுவாயானால் அதான் பயமாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கே எச்சரிக்கும். ரட்சிப்பின் நாள் இன்றைக்கே நாள், நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. இப்போ டீ குடிக்க போன இடத்துல சொல்கிறாங்க, நேற்று இருந்தால் ஏன் செத்து போயிட்டான் யான்ட்டு ஃபோட்டோ காட்டி பேசிக்கிட்டு கிடக்காங்க. நல்லா இருக்கிறான், 45 வயசு, கேட்டால் ஹார்ட் அட்டாக்குங்கிறாங்க. தெரியாது தெரியாது அவருடைய வருகை எப்போ இருக்குன்னு தெரியாது, என் முடிவு எப்போ இருக்குன்னு தெரியாது. ஆகவே தான் சொல்லுகிறோம், இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது உற்சாக மனதோடு கூட ஆண்டவரை சேவி, உன்னுடைய கடிந்து கொள்ளுதலை உன் மனம் அலட்சியப்படுத்தக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்குது. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், மன்னிக்கும் 8ஆம் வசனம், 18ன்னு சொல்லிட்டேன், மன்னிக்கிடுங்க, அதான் நான் எடுத்துட்டேன். நீயோ மனம் திரும்பி, அது ஏற்கனவே வளர்த்த வசனம், அதன்படி செய்யுங்க. மனம் திரும்பி செய்யும்படிக்காக ஆண்டவர் கூப்பிடுகிறார்னு சொல்லி வேதம் சொல்கிறது. 1 நாளாகும் புஸ்தகம், ஒரு அருமையான வசனம், அதை முடிக்க விரும்புகிறேன். 1 நாளாகும் 26:6. மனம் மேட்டிமையாயிடக்கூடாது, அதற்கு தான் அந்த வசனம் இருக்குது. 1 நாளாகமும் 26:16. வாசிங்க எல்லாம் வசனம் வாசிங்க. உசியா ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. அசரியாவும் 80 தீர்க்கதரிசிகளும் வந்து அவன்கிட்ட சொல்லுவாங்க. மன்னிக்கோ 26:16, 2 நாளாகமாக இருக்கும். மன்னிச்சுக்கிடுங்க, 26:16 இல்லை ராஜாக்களாக இருக்கும். காலையில் உட்காந்து எடுத்தேன். ரைட். அவன் மனம் மேட்டிமையாச்சு, போதுமா? நல் மனசு பொருந்துன்னு அர்த்தம், மனசு மேட்டிமையாகக்கூடாது. வேதத்தை முன்னாடி வாசித்து பார்ப்பீங்கன்னா 17ஆம் அதிகாரம் வாசிங்க. ஆசாரியான அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் உள்ளே பிரவேசித்து ராஜாவாகிய உசியோடு கூட எதிர்த்து நின்றார்கள். ராஜாக்கே எதிர்த்து நிற்கிறாங்க, ராஜாவுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. உன் மனசு மேட்டிமையாகி நீ கர்த்தரில் பிரவேசித்த போது, நீ பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க, ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்றாரு, ஆண்டவர் படிப்பை கொடுத்துட்றாரு, ஆண்டவர் வேலையை கொடுத்துட்றாரு. அப்புறம் மனமேட்டிமையாகி என் சுயத்தினால் போயிட்டேன்னு வந்துடுறாங்க, சபையை மறந்துடுறாங்க, ஊழியக்காரை மறந்துடுறாங்க. இதெல்லாம் பரவாயில்ல, ஆண்டவரையே மறந்துடுறாங்க. பச்சை மரத்துக்கு நான் சில நேரம்லாம் வருத்தப்பட்டது உண்டு, என்னடா இப்படி பண்ணுறாங்க சபையில். எவ்வளோ பேருங்க, எத்தனை 40 பேர் 50 பேர்லாம் சபையில் ஓடி போயிட்டாங்க. தெருவே அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க, சோத்திர பண்டிகை அன்னைக்கு தெருவே நிற்குன்னு, எல்லாம் ஓடிட்டாங்க. எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான், வருத்தம் இருக்க தான் செய்யும். பெற்றெடுத்தோம்ல, என் பொண்ணு என் வார்த்தையை கேட்கல, என் பேரப்பிள்ளை என் வார்த்தையை கேட்கலாம், கொஞ்சம் வருத்தம் இருக்கும். ஆனால் என்ன செய்ய கூடவே வரும். பச்சை மரத்தையே செஞ்சிட்டாங்க, பட்டை மரம் எனக்கு என்ன, இயேசுவே மறந்துட்டாங்க, ஏன்னா ஏமாத்திரம். இந்த எண்ணம் வரும் பொழுது தான் எங்கள் உள்ளத்தில், ஆண்டவரை எங்களை மறந்தாலும் பரவாயில்ல, எங்கே இருந்தாலும் அவங்க ரட்சிக்கப்படணும், எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். அது அந்த கதை வேறு கதை, எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணுன்றது வேறு. நாங்கள் நினைக்கிறது அவங்க எங்கே இருந்தாலும் ஆண்டவரை தேடட்டும், எங்கே இருந்தாலும் பரலோகத்தில் நாங்கள் வரும் பொழுது அவங்கள பார்க்கணும் என்று சொல்லுகிற காரியம். இன்றைக்கு நல்மனம் பொருந்துகிறவர்களாய், மனமேட்டிமை இல்லாதவர்களாய் நல்மனம் பொருந்துகிறவர்களாய் இருக்கணும். 2வது காரியம் திடமனம் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6, 7, 9 வசனங்களை வாசித்து பாருங்கள். நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, நல்மனம் இருக்கணும், திட மனசு இருக்கணும் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. 2 நாளாகும் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 19, 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் திடமனதாகி இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆமென். வாழ்க்கையில் சில காரியங்களை முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுவோம். ஆண்டவர் சொல்ல, திடமனதாகி இருந்து காரியங்களை நடத்துங்கள்.
இவன் அழகா அந்த இடத்துல அவன் நிறைய யோசபாத் என்ன செய்யறான், நிறைய காரியங்களை செய்கிறான். யோசபாத் என்ன செய்வான், தேசத்தில் நியாயாதிபதிகளை இயேசு என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவான். தீர்க்க தரிசனம் சொன்னபடி எகு 2ஆம் அதிகாரம் 19:2 சொல்லுவான். எகு வந்து ஞானதர்ஷிக்காரன் போயிட்டு சொல்லுவான், நீ தப்பு பண்ணிட்ட, ஆனாலும் நீ முன்னாடி செஞ்சதனால் ஆண்டவர் நான் மன்னிச்சிட்டாருன்னு சொன்னவொடனே அவன் மனம் மாறி மனம் திரும்பி தேசத்தில் அரணான பட்டங்களை ஏற்படுத்துவான். ஒவ்வொரு தேசத்துக்கும் நியாயாதிபதிகளை வைப்பான், ஊருக்கு ஊர் ஆளை கூட்டி வைப்பான். நீங்களாம் போய் ஊரா போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொன்ன மாதிரி அனுப்பி வைப்பான். நீங்கள் போங்க. அதான் 19ஆம் அதிகாரத்தில் அன்று சொன்ன கடைசியாக வரும்போது நான் என்ன எல்லா படி நீங்கள் போய் சொல்லுங்கள், எச்சரிக்கையாருங்கள், இப்படி செய்தால் நீங்கள் நேரஸ்தராக மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு ஆசாரியன் அமெரிக்கா அவன் கூட இருக்கிறான், அமெரிக்கா அவன் கூட இருக்கிறான், எல்லாரும் கூட இருக்கிறாங்க. ஆகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், பரிசுத்த உன்னோடு கூட வழி நடத்த இருக்கிறார். ஆகவே நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால் திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்து. வேவரிங் மைண்டு வேண்டாம், திடமனமாயிரு. இங்கே ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால். உள்ளே வந்தவொடனே தம்பி அந்த வார்த்தை தான் சொன்னாங்க, இருமணம் என்று சொல்லி. காலையில் ஒன்று விதை சாயங்காலம் என்ன நடக்கணும் உனக்கு தெரியாது. நீங்கள் எல்லாருக்கும் என்ன செய்கிறதுக்கு அதுதான் வேதம் சொல்லுகிறது. நீ என்ன செய்யுது, உன் மனசு திடமாக இருக்கணும். ஐயோ அதை பார்க்கக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, மேலே தான் பார்க்கணும். கண் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவன் வேறு மாதிரி இருப்பான், இங்கே பார்த்தீங்கன்னா மேலே மாதிரி இருப்பான், கீழே பார்த்தீங்கன்னா பாதாளமாக தெரியும். மேலே ஏறவன் கீழே பார்த்தா அவள் தான் மயங்கி வந்துடுவான், தெரியல. அதுக்கு பேர் ஹைட் ஃபோபியான்னு சொல்லுவாங்க. மரத்து மேலே ஏறிட்டே இருங்க, கீழே பார்க்காம ஏற வரைக்கும் ஏறிட்டே இருப்பீங்க. கீழே பார்த்தோன்னா ஐயோ இவ்வளோ தூரம் வந்துட்டோமா, அவ்வளோதான் கால் நடமாற ஆரம்பிச்சிடும். கீழே பார்த்தா அப்படி தான். இப்படி கீழே இப்போ ஃபாரின்லலாம் இருக்கும், சில இடங்களில் பார்த்துருக்கோம், அப்படியே கண்ணாடி போட்டிருப்பாங்க, அதில் நல்லா நடந்து போகலாம். கீழே பார்த்தீங்கன்னா பார்த்தோம் 200 அடி பள்ளம் இருக்கும், அது பார்த்தோன்னே கால் இப்படியே ஓடும், உங்களை அறியாமலே கால் ஓடும். கீழே பார்த்தோம்ல, உயரத்தை பார்த்துட்டு கீழே பார்த்து மேலே பார்த்தீங்கன்னா பயப்பட மாட்டீங்க. கீழே பார்த்தா ஐயோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம்பா, ஐயோ இங்கேருந்து ஊந்தா என்ன ஆகும் அப்படின்னு என்ன வந்துச்சுன்னா போதும், கால் தடுமாற ஆரம்பித்து விடும். ஆகவே தான் சொல்லப்பட்டு இருக்கிறது, திடமனதாயிரு. ஏன் திடமனதாயிருன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஏன் காரியத்தை திடமானதாக நடத்த என்று சொல்கிறார். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்தபடியே தேவ பக்தியாய் நடக்கிற யாவருக்கும் என்ன உண்டு, தேவ பக்தியாய் நடக்க வேண்டும் என்ற மனது இருக்க எத்தனை பேருக்கும் என்ன இருக்கிறது, வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:12 வேகமாய் முடித்து விடுகிறேன். அந்தபடியே தேவ பக்தியாய் நடக்கிற யாவருக்கும் இந்த பூமியில துன்பம் உண்டாகும் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. தேவ பக்தியா ஒரு மனுஷன் நடக்கணும்னு ஆசைப்பட்டாலே அவனுக்கு என்ன உண்டு, துன்பம் வரும். அந்த துன்பம் வந்த பிறகு மனசு இப்படி எப்படி ஆடிடக்கூடாது, திடமனதாய் இருந்து கர்த்தரை சேவிக்கணும். 2ஆவதான காரியம் சொல்லுகிறது, திடமனதாய் இருந்து. நான் என்ன சொன்ன, தேவனுக்கு அப்படியாய் நம்ம ஆண்டவருக்கு என்று சொல்லி திடமனதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. ஆண்டவருடைய வல்லமை நமக்கு சோதிப்பு வரும், சோதிக்கப்படுவோம். தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ மனசு இருக்கும் பொழுது நமக்குள்ளாக என்ன வரும், எல்லாம் வரும் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 தீமோத்தேயு என்று சொல்லிவிட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும், நம்ம இயேசு கிறிஸ்துக்கு தேவ பக்தியாய் நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்படி மனதாயிருக்கு தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கும் பொழுது என்னவா இருக்கணும், தினமனதாய் இருந்து காரியத்தை நடத்தணும். உனக்கு எப்படி நடக்க, உனக்கு 60-80 வயசு ஆயிடுச்சே, நீ புருஷனை அறிய மாட்டிய, உனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? திட மனசா இருக்கணும். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், செய்வார். உனக்கு வயசாயிடுச்சே, கவர்மெண்ட் வேலை கிடைக்காத, நீ படிக்கலையா, உனக்கு கிடைக்காத. உலகம் சொல்லு, எனக்கு சொல்லிச்சு உலகம், உனக்கு 3 மார்க் இல்லை, உனக்கு எம்எல் சீட்டு கிடைக்காதுன்னு சொல்லிச்சு. திடமனதாக இருக்கணும். ஆமென், ஆமென். உலகம் சொல்லையா, கூட இருக்க சொல்லுவான், பொண்டாட்டி சொல்லுவான், புருஷன் சொல்லுவான், அவனுக்கு எப்படி நடக்கும், நீ தான் இப்படி இருக்கிறியா, நீ எப்போ பார்த்தாலும் கோவப்படுற, அவனுக்கு எப்படி நடக்கும்? ஆண்டவர் நடத்துவார். அந்தபடியே தேவ பக்தியாய் நடக்கிற மனதாய் இருக்கிற யாவரும் அப்படி துன்பப்படும் பொழுது திடமனதாய் இருந்து உன் காரியத்தை நடத்து. தேவனுக்கு தேவ பக்தியா நடக்கணும் மனசு உனக்கு இருக்கும் பொழுது கண்டிப்பா வரும். உன் மேல இருக்கிறவன் லஞ்சம் வாங்க சொல்லுவான், நீ லஞ்சம் வாங்க மாட்டேன்னா அட இவனும் பிழைக்க மாட்டான், நம்மளும் பிழைக்க விட மாட்டான், தூக்கி அடிச்சு விட்டுருவான். துன்பப்படுவ. திடமனதாயிரு, உத்தமனாயிரு. தன் உத்தமத்தில் திடனாயிருந்தான் யாரு? யோபு. பைத்தியக்காரி போல பேசாத.
தேவனை தூஷித்து ஜீவனை விடணும் பொழுது தன் உத்தமத்திலே உறுதியாய் திடமனதாய் நின்ற யோபு உங்க முன்னதை வந்து நிற்கணும். ஆகவே திடமனதாய் இரு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இருமனம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்கிறது. இருமனம் உள்ளவர்கள் எல்லாம் பொய் சொல்லுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இருமனம் உள்ளவர்கள் எல்லாம் அவர் யாக்கோபு 1:8 வாசிக்க பக்கத்தில் வச்சிருக்கிறார், நானே வாசிக்கிறேன். இருமனம் உள்ளவர்களை குறித்து சொல்லப்படி தம்பி வரும்போது உள்ள சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினேன். இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 மனசு இருந்தாலே அவ்வளோதான், குந்தி குந்தி நடக்க வேண்டியதுதான். ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மனசும் புதுதாகிறதுனால நீ மறுரூபமாகணும். உனக்கு திட மனசு வேணும். என்னை நேசிக்கிறதுனால, எனக்கு தேவ பக்தியாக வாழ மனசாக இருக்கிறதுனால உனக்கு துன்பம் வரும், பிரச்சனை வரும், உன் விசுவாசம் சோதிக்கப்படும். உன்னை எல்லாரும் பொண்டாட்டி புருஷன் சொல்லுவான், கூட இருக்கிறவன் சொல்லுவான், ஜீவனை விடு, தேவனை தூஷித்து ஜீவனை விடும்பா. நீ திட மனசா இருக்கணும், இரு மனசா இருக்கக்கூடாது. ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் இருக்கக்கூடாது. அனலும் இல்லாமல் குளிரும். அண்ணா தான் சொன்னாங்க, அனலாவத இருங்க குளிராவத இருங்க என்று சொல்லி. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்பீர்கள், தேவன் உங்களை வாந்தி பண்ணி போடுவார். God will vomit you. அனலும் இல்லா வேதவசனம் வெளிப்படுத்த விஷயத்தினால சொல்லப்பட்டிருக்குது, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறாய், ஆகவே நீ உன்னை வாந்தி பண்ணி போடுவே. எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அங்கே கர்மேல் பர்வதத்தில் நின்று கொண்டு சொல்கிறான், எந்த மட்டிலே நீங்கள் என்ன செய்வீங்க? குந்தி குந்தி நடப்பீர்கள். தேவன் ஆண்டவர் தேவனாயிருந்தால் அவருக்கு பலி செலுத்துங்க. பாகால் தேவனாயிருந்தால் அவனுக்கு பலி செலுத்துங்க. பாகாலையும் வணங்குவேன், ஆண்டவரையும் வணங்குவேன் சொல்ல 2 மனதோடு எந்த நிலையில குந்தி குந்தி நடப்பீர்கள். இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன், எங்கேயும் போய் சேர மாட்டான். ஆரம்பிப்பா, டெல்லி போன ஆரம்பிப்பா, ஐயோ இந்த கார் நல்லா இருக்குதுன்னு அங்கே போவான். கட்சியில் டெல்லிக்கும் போக மாட்டான், எங்கேயும் போக மாட்டான், இங்கேயோ செக்கு மாடு மாதிரி சுற்றினா இருப்பான். வேதம் அழகாய் சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். குருவி இங்கேயும் அங்கேயும் பறந்து எப்படி நிலையற்றது வேதத்தில் சொல்லப்ப, நான் சொல்லலை, குருவி இங்கேயும் அங்கேயுமா பறந்துட்டு இருக்குமா, அந்த மாதிரி நிலையற்றவனாக இருப்பான். காத்தடிக்கிற பக்கம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பான், நிலையற்றவனாக இருப்பான். அவனுக்குன்னு ஒரு நிலையான வாழ்வு இருக்காது, அவனுக்குன்னு ஒரு இடம் ஊன்னு இருக்காது. இந்த சபை நல்லா இருக்கு, அந்த சபை நல்லா இருக்கு, அந்த பாஸ் நல்ல பாஸ், இந்த பாஸ் நல்லா ஓடிக்கிட்டே இரு. ஒரு சபையில் வேறுவிழு, அது ஆவிக்குரிய சபையாக இருக்கணும். உயிருள்ள தேவனை மரித்தோரில் போய் தேடிட்டு இருக்காது, அந்த சபையை நான் சொல்லலை. உயிருள்ள தேவனை ஆராதிக்கிற பரிசுத்தாவின் சபையை, பரிசுத்தவான்களின் சங்கத்தை, பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தில் இருக்கணும். அங்கே வேறு விடு, ஆண்டவர் மேலே உன்னை கனி கொடுக்க வைப்பார். இந்த சபை சரியில்லை, அந்த சபை சரியில்லை, அவன் சரியில்லை, அந்த ஊழியக்காரன் சரியில்லை, இந்த ஊழியக்காரன் சரியில்லை. அங்கே இருமனம் உள்ளவர்கள் தன் வழிகளில் நிலையற்றவனாக இருக்கிறான். இங்கேருந்து பிடிங்க அங்கே வச்சு, அங்கேருந்து பிடிங்க வச்சா செடி வளராது, அப்படியே இருக்கும். செடி வளர்ந்தால் தான் கனி கொடுக்க முடியும். வேர் இல்லாமல் போயிடும். வேர் இருக்கும் ஆனால் வளராது, செடி வளராது. ஆகவே வேதம் சொல்லுகிற இருமனம் உள்ளவனெல்லாம் தன் வழிகளிலே நிலையற்றவனாக இருக்கிறான். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் அதை சொல்லுகிறது. நீங்கள் பாசித்து வெடித்து வைத்துக் கொள்ளுங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அழகான வார்த்தை பாருங்க. இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், திட மனசு. 2 மனசுலாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் தெய்வம்னா கர்த்தர் தெய்வமாய் போ, 2 மனசு இருக்காது என்று சொல்லி இருமனம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார். 3ஆவதாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதிலே அந்த திடமனதாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, ஏக மனதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏக மனதாக இருக்கணும், ஒரே மனசாக இருக்கணும், இரு மனசு இருக்கக்கூடாது, ஏக மனதாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 1:10 அப்படி சொல்லுகிறார். யோபு 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. என் உள்ளம், என்னுடைய மனசு ஸ்திரீயை பார்த்து மயங்கி இருக்குமா அப்படின்னு யோபு கேட்கிறார். எடுத்து வாசிங்க, 31:9, 31:9 வாசிங்க. போதுமா? என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி, என் மனம் யாதொரு புருஷன் மேல் மயங்கி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் திட மனசா இருக்கணும், இரு மனசு இருக்கக்கூடாது, இருமனம் இருக்கக்கூடாது, திடமனதாக இருக்கணும். இருமனம் இருக்கக்கூடாது. தேவனுக்கு தேவ பக்தியாக நடக்க மனதாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு துன்பம் வரும், பிரச்சனை வரும்.
அதில் உறுதியாக இருக்கணும். திடமனதாக ஆண்டவருக்கு தான் உறுதியாக இருப்பேன். உத்தமத்திலே உறுதியாக இருக்கணும். யோபு உத்தமத்திலே உறுதியாக இருந்ததை போல நாம் என்ன செய்யணும்? உத்தமத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை நம்மளை தாங்குகிறதாக இருக்கிறது. மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சொஸ்த மனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புரிக்கி. சொஸ்த மனம் இருக்கணும். முதல் மனம் என்னது? முதல் மனம் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? நல் மனமாக இருக்கணும். இரண்டாவது மனம் திடமனதாக இருக்கணும். மூன்றாவதாக சொஸ்த மனமாக இருக்கணும். போதும்னு நினைக்கணும். சொஸ்த மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நான் அடிக்கடி சொல்றது, போதும்னு இருக்கணும். போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தி இருக்கணும் நமக்கு. வேதம் தான் அப்படி தான் சொல்லுது. சங்கீதங்களின் புஸ்தகம் 37:4 119 வாசித்து பாருங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாரு, மன மகிழ்ச்சியாரு. கர்த்தாவே மன மகிழ்ச்சி. உம்முடைய பிரமாணங்கள் தான் எனக்கு மன மகிழ்ச்சி. ஆண்டவருக்குள்ளாக மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அதான் சொஸ்த மனம். போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி எங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது? 1 தீமோத்தேயு 6:6 அழகா சொல்லுது வேதம். போதும் என்ற மனசு. அது வேணும் இது வேணும்னு நினைக்கக்கூடாது. சொஸ்த மனம். சொஸ்த மனம். நிறைய உண்மை சொல்லுது. ஒரு உண்மையை நான் 4th சாட்டர்டேக்கு சொல்லியிருக்கேன். 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன். எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. ஆமான் இருக்கிறான். ஆமான விருந்துக்கு கூப்பிட்டாங்க. அவனுக்கு எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஐயோ, இந்த மொர்தேக்காய் நம்மளை வணங்கலையே. அவனுக்கு எல்லாம் இருந்துச்சு. ராஜா அவனை உயர்த்தி வச்சிருந்தாரு, எல்லாம் பண்ணாரு. சொஸ்த மனம் இல்லை. அடுத்தவனை பார்த்து ஐயோ அவனுக்கு இருக்குதே எனக்கு இல்லையே. இந்த சொஸ்த மனம் வேணும். பொறாமப்படாதீங்க. அவனுக்கு இருக்கு நமக்கு இல்லையேன்னு பொறாமப்படாதீங்க. ஆண்டவர் கொடுப்பார், நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதான் சொன்னேன், உனக்குரிய பரிபூர்ண சித்தம் உனக்கு என்னன்னு தெரியும். உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம், உன்னுடைய அழைப்பு, உன்னுடைய பர்பஸ் ஆண்டவருக்கு தெரியும். உனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும் என்று வேதம் சொல்லுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கேயாசி என்ன செய்யறான்? நாகமான் வந்து சுகமாயிட்டு போயிட்டான். நாகமான் வந்து கேட்குறான், உனக்கு எதாவது கொடுக்கட்டுமாப்பா? ஒன்றும் வேண்டாம் போ அப்படின்றான். ஆனால் கேயாசிக்கு பின்னாடியே போவான், குதிரை கழுத போட்டு. ஓ என்ன வந்திருக்கிற அப்படின்மா. புதுசா அப்போ வேணான்ட்டாரு, கொஞ்சம் மனம் மாறிட்டார் எங்கள் எலிசா. அதனால சொன்னார், புதுசாக 2 தீர்க்கதரிசி புஸ்தகம் பிள்ளைங்க வந்திருக்காங்க, அவங்களுக்காக என்ன வேணும்? 1 தாலந்து வெள்ளி 2 மாசத்து வஸ்திரம் கொடுன்னு கேட்பான். வாசித்து பாருங்க வீட்டில் போய். அப்படியா? ரொம்ப சந்தோஷமாயிடும் நாகமான. இறங்கி என்ன பண்ணுவான்? 2 தாலந்து வெள்ளியாக கை கொடுப்பான், 2 ட்ரெஸ்ஸை கொடுப்பான், 2 பேரை கொடுத்து தூக்கிட்டு போடா அப்படின்னு அனுப்பிச்சி விடுவான். எல்லாம் குதிரையில் வச்சு அவங்க கழுதையோ குதிரையோ அதை வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. வீட்டுக்கிட்ட வந்தவுடனே நானே வீட்டில் வச்சுக்கிறேன்னு வச்சுட்டு கையாச்சி போய் அப்படி நிற்பான். நிற்கிறானா? வேதம் என்ன சொல்லுது? என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா? ஆமென், ஆமென். என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா? ஆண்டவருடைய மனம் உன்னோடு கூட வரும். பரிசுத்த ஆவிக்கு நீ பொய் சொல்ல முடியாதுமா. அனனியா சப்பிரால் 2 பேரும் பரிசுத்த ஆவியானவருக்கு பொய் சொன்னாங்க. ஒரு பங்கை வஞ்சித்து வைத்துக் கொண்டு ஆண்டவருக்கு பொய் சொன்னாங்க. You cannot lie to the Holy Spirit. ஆண்டவருக்கு முன்பதாக நடிக்க முடியாது. உனக்குள்ளாக என்ன இருக்கணும்? சொஸ்த மனம் இருக்கணும். போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தி இருக்கணும். ஐயா எனக்கு இப்பதான் வேணும், ஆசை வேணும். வரும், கூடவே வியாகுலமும் வரும். விரும்பினது வரும், துன்மார்க்கன் விரும்பினது வரும். துன்மார்க்கனுடைய விளக்கு அழிந்து போகும், துன்மார்க்கனுடைய வெளிச்சம் எடுபட்டு போகும் என்று யோபுவின் புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. வேண்டும் என்ற பரிபூர்ணம் வந்தவுடன் கூடவே வியாகுலம் வரும் என்று சொல்லி வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மன ரம்மியம் என்னவா? ஆமென். என்றென்றைக்கும் விருந்து சாப்பிடணுமா? நீங்கள் என்னென்னைக்கும் பிரியாணி சாப்பிடணுமா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஜட்ஜ் ஐயா கறி செய்வாரா? எல்லா நாளும் கறி செய்யலாம், எல்லா நாளும் பிரியாணி சாப்பிடலாம். நித்திய விருந்து எப்போ? மனரம்யம். பவுல் சொல்கிற வார்த்தை என் வாழ்க்கையில் நான் சொல்லி சொல்லி ஜெபிக்கிற வாழ்க்கை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11-12. வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லா நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க. எடுத்தவங்க வாசிங்க 4:11-12. ஏனெனில் எந்த நிலைமையில் இருந்தாலும்
கற்றுக்கொண்டேன். இதான் யா சொஸ்த மனம். கற்றுக்கொள்ளுங்க, மன ரம்மியமா இருக்க போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தின்னு சொல்லுங்க. ரெண்டுத்துல மட்டும்தான் மனுஷன் திருப்தி அடையக்கூடாது. ஒன்று பரிசுத்தத்துல, விசுவாசத்துல, அபிஷேகத்துல. மீதி எல்லாத்தையும் தானா வரும். அடுத்தது வாசிங்கம்மா. தாழ்ந்திருக்கவும் தெரியும், தெரியும் எவ்விடத்திலும் பட்டினியாயிருக்கவும். ஆமென். இதான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையாய் நமக்குள்ளாய் கடந்து வருகிறது. சொஸ்த மனம், நல்மனம் இருக்கணும், திடமனம் இருக்கணும், சொஸ்த மனம் இருக்கணும்னு சொல்லி வேதம் அழகாய் நமக்காக ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 75ஆம் வசனம் சொல்லுகிற 26, 20 சொல்லுகிறது, மனம் கசந்து அழுதான். மனம் கசந்து அழுதான். யாரு? பேதுரு. ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டோம், என்ன மனம் கசந்து அழுதான். சேவல் கூவதற்கு முன்பதாக நீ என்னை மறுதளிப்பேன்னு சொன்னதுனால அவன் என்ன செய்தான்? மனம் கசந்து அழுதான் என்று சொல்லி லூக்கா 22:62 அதை தான் சொல்லுகிறது. மனம் கசந்து அழுதான். ஒருவேளை எனக்கு அருமையானவர்களே, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன்னு மனம் கசந்து அழுகிறீர்களா? ஐயோ என்னால் இருக்க முடியல, என்னால் முடியலையே, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும்னு விரும்புகிறேன், ஆனால் ஏதோ விதத்தில் விழுது போகிறேன், எனக்கு முடியலை என்று மனம் கசந்து அழுகிறீர்களா? நான் அழுதுருக்கிறேன் பல நாட்கள். ஐயோ இந்த சிகரெட்டை விட முடியலை என்று அழுதுருக்கிறேன். ஐயோ இந்த சினிமா விட முடியல, இந்த பழக்கத்தை விட முடியலையே, இந்த எண்ணத்தை என்னால் எடுத்து விட முடியலை, அழுதுருக்கிறேன். இன்னைக்கு மனம் கசந்து அழுகிறவர்களாக இருக்கிறோம். ஒரு வேளை ஐயோ என்னால் கோபப்படாமல் இருக்க முடியலையே, ஐயோ என்னால் இந்த இச்சையை என்னால் எடுத்து போட முடியலையே, சொறி வந்தவன் கை சொறிகிற மாதிரி என் கை என்னால் இருக்க முடியலையே, அந்த நேரம் வந்தா, பாவம் செய்கிற நேரம் வந்தா, இரவு நேரம் வந்தா என் உள்ள பரிதவிக்கிறது என்று மன கசந்து அழுகிறவர்களாக இருக்கலாம். அல்லது வேதம் சொல்லுகிறதை போல ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறதை போல மனம் பதறுகிறவர்களாக இருக்கலாம். பதறி போது ஐயோ நான் என்ன செய்வேன்? மனம் பதறுகளை பார்த்து மனம் பதறாதிருங்கள் என்று சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. 54ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, மனம் நொந்து போனவர்கள் என்று சொல்லி. மனம் கசந்தவர்கள், மனம் நொந்து போனவர்கள், மனம் பதறுகிறவர்கள், இவர்களெல்லாம் அந்த நிலைமையில் இருக்கும் பொழுது உங்கள் மனம் மறுரூபமாகிறதினாலே ஆண்டவரை அறிந்து கொள்வீர்கள். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே அறிந்து கொள்வீர்கள். காரணம் என்ன தெரியுமா? என் அருள்நாதர் வேத ஏசாயா 38 எல்லாம் 30-18 எல்லாத்தையும் வாசித்து பாருங்க. 54:10 எல்லாம் வாசித்து பாருங்க. என் ஆண்டவர் மனதுருகுகிற தேவன். மை காட், உன் மனசு கசந்து அழுவுறியா? உன் மனசு கசந்து பதறுகிறியா? மனம் பதறுகிறாயா? மனம் நொந்து போயிருக்கிறாயா? கவலைப்படாதீங்க. அருள்நாதர் மனதுருகுகிற தேவனாய் இருக்கிறார். The God moves with compassion. ஆண்டவர் வேதம் அழகாய் சொல்லுகிறது. 30:18 சொல்லப்பட்டு இருக்கிறது, 54:10 சொல்லப்பட்டு உன்மேல் மனதுருகிற கர்த்தர். மத்தேயு 9:36 சொல்லப்பட்டு திரளான ஜனங்களை பார்த்து அவங்க மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருந்தபடினால், தொய்ந்து போனவர்களா சிதறடிக்கப்பட்டவர்களா இருந்தபடினால் அவர்கள் மேல் என்ன செஞ்சார் ஆண்டவரே? சொல்லுங்களேன். மனதுருகினார். மனதுருகினார். மூட் வித் கம்பேஷன். இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம் மனதுருக்கத்தினால் நிறைந்த இருதயம். ஆகவே தான் சொன்னார், என் மகனே என்னிடத்தில் திரும்ப. உன் மனசு கிளேசப்பட்டு இருக்கிறதா? உன் மனசு வேதம் சொல்லுது, நேரம் இல்லைனால நிறுத்திட்டேன். உன் மனசு கிளேசப்பட்டு இருந்தது. சக்களத்தி நிமித்தம் வரக்குதான் மனசு கிளேசப்பட்டு போகுது, மனசு துக்கப்பட்டு போகிறது. மன துக்கம், மனசுல கிளேசம் வருகிறது, மனசுல நொந்து போகிறோம், மனம் பதறுகிறது. ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு என்று சொல்லி. அப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால், ஆண்டவர் காரியங்களை நமக்கு சொல்லுகிற காரியம், ஐ எம் த காட் ஆஃப் லவ் அண்ட் கம்பேஷன். நான் மனதுருகுகிற தேவன், உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையில் பாவம் செய்து ஐயோ இந்த பாவத்தை என்னால் விட முடியலையே என்று மனங்கசந்து அழுகிறவர்களாக இருக்கலாம். ஐயோ என் கடன் தொல்லை அதிகமாக இருக்கிறது என்று இன்னும் மனம் கசந்தவர்களாக இருக்கலாம். மனம் பதறுகிறவர்களாக இருக்கலாம். என் பிள்ளைக்கு என்ன நடக்குமா எனக்கு தெரியல, மனம் பதறுகிறவர்களாக இருக்கலாம். வாழ்க்கையில் என்னடா அனுபவிச்சேன் என்று மனம் நொந்தவர்களாக இருக்கும். மனம் கிளேசப்பட்டவர்களாக இருக்கலாம். சிலுவையிலே தொங்கின அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மனதுருக்கத்தின் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனம் புதிதாகிறதாக மாறும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.
வேதம் சொல்லுகிறது, மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாக்கப்படுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. கர்த்தரை தேடுகிறதினாலே, மனதுருக்கத்தின் தேவனை தேடுகிறதினாலே, மனதுருக்கத்தின் தேவனை நோக்கி பார்ப்பதினாலே. என் மகனே மகளே, உன்னுடைய இருதயம் கிளேசப்பட்டு இருக்கிறதா? என்னுடைய மகனே மகளே, உன்னுடைய இருதயம் துக்கமாய் இருக்கிறதா? என்னுடைய மகனே மகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நொந்து போய் இருக்கிறதா? உன் பிள்ளையை குறித்து நொந்து போயிட்டியா? ஐயோ, என் பிள்ளைக்கு ஒன்றும் இல்லையே, ஐயோ என் கணவனுக்கு இப்படி இருக்கிறது, நொந்து போயிட்டியா? உன்மேல் மனதுருகிற கர்த்தர் உன் அருகிலே வரப்போகிறார். வந்து விட்டார். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. மனதுருக்கத்தின் தேவன், the God of compassion. ஆண்டவருடைய இந்த உலகத்திலே மிகவும் உயர்ந்தது தேவனுடைய மனதுருக்கம். எங்கெல்லாம் தேவனுடைய மனதுருக்கம் வருதோ அங்கெல்லாம் அதிசயம் நடந்துச்சு, அற்புதம் நடந்துச்சு. ஆண்டவருடைய மனதுருக்கம், யாரும் கண்களை திறக்க வேண்டாம். கர்த்தருடைய மனதுருக்கம் உங்கள் புதிய மனதிலே ஆண்டவர் வரும்படிக்காய். ஆண்டவர் இஸ்ரவேலே, திரும்புகிறதற்கு மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்பு, மனதுருக்க இந்த தேவனிடத்தில் திரும்பு. உன் இருதயத்தின் கசப்புகளை, உன்னுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றும்படிக்காக, கசப்புகளை அகற்றும்படிக்காக, உன்னுடைய மனம் கசப்புகளை அகற்றும்படிக்காய், மனம் பதறுவதை மாற்றும்படிக்காக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே திரும்புகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம் பாதம் சேர்வேன் நித்தமோ, உம் செவி கேட்குமென் ஏங்களை, உம் உள்ளம் உருகும் ஏழைக்காய், உம்புயம் என்னை ரட்சிக்கு என் தேவா. நன்றியால் நிறைந்து நான் உம்மை என்றும் புகழ்ந்திடுவே என் தேவா. நன்றியால் நிறைந்து, மறுபடியும் பாடுவோம். உம் பாதம் சேர்வேன் நித்தமோ, உம் செவி கேட்குமென் ஏங்களை, உம் மனம் ஏங்கும் ஏழைக்காய், உம்புயம் என்னை ரட்சிக்கும் என் தேவா. ஆண்டவருடைய அன்பு இறங்கும். ஆண்டவருடைய மனதுருக்கம் உங்கள் மேலே பாய்ந்து கொண்டு இருக்கிறது. ஏழைக்காக மனம் பதறுகிறவர்கள், மனம் நொந்து போய் இருக்கிறவர்கள், மனம் கிளேசப்பட்டு இருக்கிறவர்கள், மனம் கசந்து அழுகிற, ஐயோ இந்த பாவத்திலிருந்து என்னால் மீள முடியலன்னு மனம் கசந்து அழுகிறவர்கள் மீது கர்த்தருடைய மனதுருக்கம் இறங்கும்படியாக இறங்கி வந்திருக்கிறார் ஆண்டவர். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிரசனம் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக, உம்முடைய மனதுருக்கம் ஒவ்வொருவரும் சூழ்ந்திருப்பதாக. மெய்ப்பெண்ணாத ஆடுகளை பார்த்து மனதுருகினீர், ஐயோ என் பிள்ளை சிதறடிக்கப்பட்டுட்டானே, இந்த பாவத்தினால் சிதறிக்கப்பட்டுட்டானே என்று மனதுருகினீரே. ஐயோ என் பிள்ளைக்கு உணவில்லாம அவன் இப்படியாய் சிறுமைப்பட்டு போயிட்டானே என்று மனதுருகினீரே கர்த்தாவே. சிதறடிக்கப்பட்டவர்களும் தொய்ந்து போனவர்களுமாய் உம்முடைய ஜனங்கள் இருந்த பொழுது அவர்கள் மேல் மனதுருகினீரே. எங்கள் சபை மக்கள் மீது மனதுருகும்படிக்காய் ஜெபிக்கிற, எத்தனை கற்றாலும் ஆண்டவரே எனக்கு புத்தியே வரலையே, என்னால் இந்த பாவத்தை விட முடியல என்று மனம் கசந்து அழுகிறவர்கள் மீது உம்முடைய மனதுருக்கம் இறங்கி அற்புதத்தை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிற. ஐயோ எத்தனை பேர் மனம் கிளேசப்பட்டு இருக்கலாம், மனம் கலக்கமுட்டு இருக்கலாம், திட்டு வாங்கிட்டு ஐயோ எவ்வளவு நாள் நான் அடிமையா இருப்பேன், எவ்வளவு நாள் என்று மாறும் என் துயரம் என்று கலங்குகிறவர்களா இருக்கலாம். உம்முடைய மனதிருக்கும் ஒவ்வொரு மேலும் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். உம்முடைய மகிமை இறங்குகிறதற்காக, உம்முடைய வல்லமை இறங்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னுள் நாம் தேவன் பா பொங்கி வழியோதே, இயேசனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியோதே. என் உள்ளம் தேவன் பா பொங்கி வழியோதே, இயேசனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியோதே. எல்லாருமே பாடுவோம், கரங்களை தட்டி. என் உள்ளம் தேவன் பா பொங்கி வழியோதே, இயேசனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியோதே. என் உள்ளம் தேவன் பா பொங்கி வழியோதே, இயேசனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம்
பொங்கி 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 வழியது. ஆமென். ஆண்டவர் எல்லார் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்குவதா, வல்லமை இறங்குவதாக, எல்லாருடைய உள்ளமும் எல்லாருடைய மனம் மகிழ்ச்சியா இருக்கத்தக்கதாக உம்முடைய மனதுருக்க ஒவ்வொரு மேலும் பாய்ந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா, பாய்ந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். சபை ஆண்டவர், சபையில் உள்ள மக்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்படுகிறதை போல எங்கள் சபையே மறுரூபமாக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வீராக. நம்முடைய மனதுருக்கத்துக்குள்ளாக எல்லாரையும் ஒப்பு கொடுத்து அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.